What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கான்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ், வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of Toss Up. மறுபடியும் உங்கள் Toss Up மாமாஸ் வந்துட்டோம். என்னடா பேர் மாறிக்கிட்டே இருக்கு. மாமா, அங்கிள், Toss Up மாமா, அங்கிள், அடுத்தது வந்து தாத்தா. தாத்தாவா? கதற விட போறாரா? கதை விட போறோம். anyways, இந்த வாரம் வந்து ஒரு புதிய வாரம். இந்த வாரோட எபிசோட் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா இந்த வாரம் வந்து நம்ம இப்போ யூடியூப் கமெண்ட்ஸ் தான் படிப்போம். அதாவது இந்த வாரம் வந்து ஸ்பாட்டிஃபையோட கமெண்ட்ஸ் படிக்கலாம்னு இருக்கேன். ஓ, ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் வருதா? ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் இருக்குடா. ஆமாவா? தெரியாது. எனக்கும் தெரியாது. ஓ, ஸ்பாட்டிஃபைல கமெண்ட் இருக்கு. நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட் வந்து இப்பதான் கவனிச்சேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து அந்த ஸ்பாட்டிஃபை கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களால நான் படிக்கல. ஓ அதனால தான் இப்பதான் எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ கமெண்ட் இருக்குன்னு பார்த்தல, இப்பதான் கமெண்ட் செக்ஷன் இருக்குன்னு பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நீ பார்த்தது இல்ல நீயும்? ப்ரோ சூத்து மூடிட்டு போனாலும் உட்காருங்க ப்ரோ. இது வந்து லுகேஷ் ஹரி வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. This the first time I listened to your story and it's very good explain story. I hope you all become a favorite person and famous in this country. இல்ல ரெண்டுமே ஒரே நேரத்துல நடக்காது. ஒண்ணு I think you can be favorite or the most famous. Yeah. Not both the same thing. அது இந்தியன் யங் மேன். ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. அப்புறம் என்ன சொல்லிருக்காங்க, பிரஞ்சால் ஜான், டியர் பிரதர், ப்ளீஸ் டாக் அபவுட் தி worst of worst or சேவன சம்பவம்ஸ். இப்போ இவங்க பிளான் பண்றாங்க யாருக்கு சேவலம் பண்ணலாம்னு. வித்தியாசமா இப்படி வரோம். அப்புறம் வேற என்ன கமெண்ட் இருக்கு நான் பார்க்குறேன். தி லெஜெண்ட் ஆஃப் மசூரியில் சொல்லியிருக்கு, கோட்டட் எடிட்டர், தி ஃபர்ஸ்ட் டைம் ஜீவன் டிருங்கோ கடைசியில் வந்தார் வினய் மகாதேவ். என்னது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓ ஓகே, இன்னொன்று வந்து ரோசேலா, I love you all and so damn much. Always cheer me up and keep up the good work. Don't give up and can't wait for the next haunted location. Love you all. இன்னும் சொல்லுங்க, ஷைபி சொல்லியிருக்காங்க. ஷைபி சொல்லியிருக்காங்க, love it every time Mathu comes. I think this whole podcast should include fourth member மதுபாலன். இங்க 3 பேர் வருது அப்புறமா. அப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, ஜெடை நைட் ரேவன். Hey guys, I love the ஜெடாய்க்கு அது தாவாசியம் எங்கேயோ கொண்டு சொல்லுற பத்தியா, அது ஒட்டிக்கிச்சு எனக்கு. டக்கு மகாராஜா. அப்போ ஜெடை நைட் ரேவன் சொன்னாங்க, hey guys, I love the podcast. I'm a huge fan. The siren song thing is actually part of Greek mythology. Can be interesting topic for the future episodes. அதான்டா We never touch it. அவனை கொஞ்சம் நிப்பாட்டுங்கயா. Actually Greek mythology is it could be a good episode, right? நம்ம யோசிக்கவே இல்லை. அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் படமா இல்லைன்னு. அபிஷேக் சொல்லியிருக்காங்க, the best Tamil podcast in the nation. ஏன் இந்த வேர்ல்ட்ல இருக்க முடியாதா? அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணல, வேர்ல்ட்ல உங்களோட பெட்டரா இருக்காங்க. அப்புறம் இன்னொன்று எம்மா சொல்லியிருக்காங்க, me practicing my Tamil through formal education, no, me practicing my Tamil with toss up, check. அப்ப வாழ்க்கை உருப்பட்ட மாதிரி தான். ஆனா உனக்கு தெரியுமா என் தமிழும் வந்து toss up தான். ஆனா ரொம்ப நாள் அன்னைக்கு நானும் நீயும் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தோம். இல்ல உனக்கு தெரியும்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு. அதுவா ஒரு சம்பவம் நடந்துச்சுல, அந்த சம்பவம் நடந்துச்சு கூட நான் வந்து இவன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது நான் வந்து எல்லாத்தையும் அது ஒரு இவ்வளவு சேடான விஷயம் காமெடி பேசுறேன். அப்ப சொன்னேன், டாஸ் அப் பண்ண பிற்பாடு எல்லாமே ஜோக் அடிச்சுட்டே இருக்குமா? எனக்கு எல்லாமே ஜோக்கா தெரியுது. ஏன்னா எல்லாரும் வாழ்க்கையும் கலாய்ச்சி துப்பி நம்ம வாழ்க்கையும் நம்ம பார்க்கும் போது நம்ம வாழ்க்கை கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கு. டேக் இட் ஈஸி பாலிசில Take it easy policy. அந்த மாதிரி ஆயிட்டேன். எல்லாம் இந்த எஸ்பி பையன் தான். யாரு இந்த எஸ்பி பையன் தான். யாரு யாரு? ஓ அவனா? உனக்கு புரிச்சுல? எனக்கு புரிஞ்சு. அந்த எஸ்பி பையன் கடக்குறான். Okay, so I think there's too much inside jokes. So இந்த வாரம் வந்து ஒரு எபிசோட் இருக்கு. Sorry, and I just want to thank you for watching our episodes. நாங்க வந்து பாட்காஸ்ட் வந்து பின்ன இந்த லைவ் வந்து ஏப்ரல்லாம் பண்றோம்னு சொன்னோம். ஆனா வந்து ஏப்ரல் இல்ல, அது வந்து ஆக்சுவலி வந்து மேல தான் நடக்கும் நினைக்கிறேன். If you are watching this episode, நிறைய பேர் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி தான் நான் யூஎஸ்ல இருப்பேன். ஓ இந்த வரம்போதா? ஓகே நீங்க கவலைப்படாதீங்க. அப்ப எங்க படத்தை நீ பார்க்க மாட்டல? என்ன படம்? உங்க படம் வருது, அது டெலி மூவி, அது ஆன்லைன்ல தான் வருது. அதுக்கு எவ்வளவு பாத்துக்கலாம். தியேட்டர்ல ஒரு மாதிரி இல்ல உட்கார்ந்து ஒண்ணா பிரீமியர் பாப்போம்னு நினைச்சேன். அப்ப அஜித் குமார் படம்? ஆமா
யூஎஸ்ல பாப்பேன். நான் இன்னும் பார்த்திருப்பேன். இன்னொரு பாத்துருப்பா பார்த்திருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன்டா. நானே சொல்லிக்கிறேன். ஆனா also just want to say these boys have acted in a Telugu தெலுங்கு படம் பேரு உயிர் போர். உயிர் போர். அதுல வந்து நம்ம 2 பையங்க தான் லீடா நடிச்சிருக்காங்க. என்னை கூப்பிடல. எனக்கு ஒன்று புரியல தெரியுமா, ஒரு டிவி ஷோ எடுத்து தெலுங்கு உன்னை கூப்பிட்டாங்கடா, நீ வர மாட்டேன்னு சொல்லிட்ட. இல்ல நான் வரேன்னு சொன்னேன். அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்களா? என்ன சொன்னேன்னா, நான் லாஜிக்கா ஒரு விஷயம் சொன்னேன். இங்க பாருங்க, எனக்கு வருது பிரச்சனை இல்லை. நான் வந்து என் வீடியோ எல்லாம் கொண்ட கமெண்டாக வெட்டிட்டு இருக்கிறேன். கான்ட்ரவர்சி வச்சு மாட்டிக்கிட்டேன்னா அப்ப நீங்க உங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா? நான் மணி கேள்விதான். ஆமா, அதுக்கப்புறம் கால் வரல. அப்ப அவங்க டொக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அவன் பெரிய டாக்கு மகாராஜாடா. நான் மறக்கவே மாட்டேன். அந்த இதை வந்து அப்படி திருப்பி போட்டுருவோம். என்ன திருப்பி போட்டுருவோம்? அப்படி கான்ட்ரவர்சி ஏதாவது வந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை, எங்களுக்கு ஒரு ஆளா இருக்காங்க. யாரு? ஆமா, பெரிய தலை. நம்பிக்கை, நாணயம், கைராசி. ஆனா எனிவேஸ் வந்து just want to say please do watch it. அது வந்து எங்க வருது? விண்மீன்ல வருது. விண்மீன்ல எப்பன்னு இன்னும் தெரியல, ஆனா வர வேண்டிய டேட்டா கரெக்டா வரும். இது எப்போ வருது தெரியல. இன்னொரு வந்திருக்குமா கூட. ஆனா அதுக்குள்ள டீசர் ப்ரோமோலாம் வந்திருக்கும். எங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பப்ப ஷேர் பண்ணுங்க. நீங்க போய் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேரளா நடிச்சிருந்தாங்கன்னா சொல்லுங்க, துப்புங்க, பிரச்சனை இல்ல. மேக் ஷூர் don't hold back. Actually, if they act like shit, just tell them they act like shit. Then only can improve. Yes. சீரியஸ். So don't hold back. நாங்க வந்து நிறைய துப்புலாம் வாங்கிட்டோம். இந்த மாதிரி எங்க துப்புலாம் வாங்குறது எங்களுக்கு சர்வசாதாரணம். எவ்வளவு தொடச்சு போட்டுருப்போம். அடுத்து ப்ரூ காஃபில தான் தூள்ல துப்புவோம். ப்ரூ காஃபியா? ப்ரூ காஃபி ஒரு ஜோக் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. பதச்சிட்டாங்கடா ஜோக்க. Anyways, please don't forget to watch it. அவங்க அந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணுங்க இருக்கோம். And I'm very proud of the first. நான் என்ன படத்தை பார்க்கல, என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியல. ஸ்டாரி வித் தி blessings of எப்பயாண்டா என்ன நான் எதுவுமே பண்ணலங்க. என் பேரை பாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேவலம் வந்தா அடி வாங்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். பாரு, அவன் தான் பிளான் போட்டான். நான் இல்ல. நிறைய பேர் வந்து பார்த்தவங்க வந்து like few of my friends have edited it and I worked on the behind the scene project. They said you guys acted very well. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அப்படி சொல்லதான் எங்களுக்கே ஒரு சந்தேகம். ரொம்ப அழுத்தமா சொல்றாங்களே. இல்ல, நல்லா நடிக்கிறேன், நான் கஷ்டப்பட்டு நடிக்கிறேன். இவங்களுக்கு நான் ஒரு 5 டேக் மினிமம் நான் போனதே. ஆக்சுவலி நான் உங்க 2 பேருக்கும் 5 டேக் கீழே இறங்குறது கூட தான் போ. நீ ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா. அதனால ஒன்னால ஓ, அப்ப படம் எடுத்தவங்க பெர்ஃபெக்ட் இல்லன்னு சொல்றியா? இல்ல அவங்க வந்து எப்படின்னா நீங்க பாட்டுல என்ன நடிங்க, உங்களை நான் நம்புறோம் அப்படின்னு. நீ வந்து நான் உங்களை நம்ப மாட்டேன், எனக்கு வேணும் இது, அது வேணும், ஏன் கண்ணு சிமுத்துன. சோ அந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த வாரம் ஒரு சுவாரஸ்யமான எபிசோட். புவனன் ப்ளே பண்ணுமா? என்ன வச்சிருக்க? சோ இன்னைக்கோட கதை என்ன வந்து, இது வந்து இந்தோனேஷியால நடந்த ஒரு இந்தோனேஷியா இல்லையா? போன வாரம் இந்தோனேஷியா, இந்த வாரம் இந்தோனேஷியா. நினைக்கிறேன் என்ன தெரியுமா, இந்த கூகுள்ல வந்து நம்ம ஒரு சில விஷயம் பேசினா அதுவே நம்மளுக்கு ஆட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சர்ச் பண்ணா இந்தோனேஷியா பேய் கதையாவே வந்துகிட்டு இருக்கு. இந்தோனேஷியா பேய் கதை சர்ச் பண்ண வரல, இந்தோனேஷியா 3GP அவன் டங் டூட்னு தேடி இருப்பா. டங் டூட்னா அது வந்து ஒரு ஐட்டம். இல்ல ஆக்சுவலி டங் டூட் வந்து அது ஒரு வெர்ஷன் ஆஃப் ஒரு விதமான ஜானர் ஆஃப் சாங். அது வர வர என்ன ஆச்சுன்னா ரெக்கார்ட் டான்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட வெர்ஷன் ரெக்கார்ட் டான்ஸ். ஆனால் ரெக்கார்ட் டான்ஸ் ஒரிஜினலி வேற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு மாதிரி காமமாக போயிருச்சா. இப்போ வந்து டங் டூட் ஒரிஜினலாக தான் இருந்துச்சு. அது வந்து வர வர கொஞ்சம் ஒரு ஹிஸ்டரியே தெரிஞ்சு வச்சிருக்குன்னா நீ எவ்வளோ ஆர்வமாக இருக்குன்னு தெரியுது. எந்தோனேஷியாடா. ஓகே, ஸோ இந்த வாட்டி என்ன கதைனா, அந்த ஃபாதரோட பொண்ணு எழுதின ஒரு கதை. ஸோ அவங்க வந்து இந்த கதை எழுதியிருக்காங்களா. ஸோ எனக்கு படிக்கும்போது ஓகே, இல்லை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபாதர் சர்ச் ஃபாதரில் அவங்க அப்பா. ஸோ இவங்க ஃபேமிலி வந்து கொஞ்சம் வெல் டு டூ ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து என்ன வியாபாரம் பண்ணுறாங்கன்னா, ஃபிஷ் வியாபாரம் பண்ணுறாங்க. அதாவது லைஃப் ஃபிஷ். சொல்லலாம். இந்த அரோவானா மீன்லாம் இருக்குல்ல, ஃபிஷ் ஃபார்மிங். அந்த மாதிரி அவங்க அப்பா ஃபார்ம். இஃப் யூ லைக் சல்மன்லாம் இருக்குல்ல, இஃப் யூ வாண்ட் டு மிக்ஸ் ஆஃப் இட் they will breed salmon. breeding fish farming லாம் பேசிக்கலி. fish அதுதான் நான் சொன்னேன். இல்ல நான் நினைச்சது என்னன்னா, அந்த ஆர்னமெண்ட் ஃபிஷ் தெரியுமா, அழகு மீனுங்க. ஓ, இந்த கடையில வைப்பாங்க. இல்ல அது இல்ல, ஃபார்ம் ஃபிஷ் ஃபார்ம் வச்சிருக்காரு. சோ ப்ரீடிங் ஆக்சுவலி சொன்ன கரெக்ட்டா ப்ரீடிங் பண்றாங்க. அப்பா வந்து வெரி லைக் சம்ம ஒரு கிறிஸ்டியன் ஃபாதர். சம்ம ஒரு லைக் சம்ம ஒரு ஆளு. அவர் ஒரு ஃபாதர், அவரும் ஒரு ஃபாதர். இல்ல அந்த அளவுக்கு இல்ல, பட் அவர் சம்ம ஒரு என்ன சொல்றாங்க, ரொம்ப ரிலிஜியஸான ஒரு பர்சன் தான். என்னன்னு தெரியல.
என்ன ஆயிடுச்சு இப்ப? இல்ல எனக்கு ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் சொன்னால கண்டுபிடிச்சாங்க. மேபி இதுல கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா நான் அதாச்சும் பண்ணனா அதான் என் ட்ரிக். இல்ல நான் கொஞ்ச நாளா கண்டுபிடிச்சேன். நான் கண்டுபிடிச்சேன். ஓகே, ட்ரிக்காவே இருக்கட்டும். ஸோ அவங்க ரொம்ப கிறிஸ்டியனிட்டி வீட்டில் வந்து அவங்க ஃபேமிலியில் அந்த மாதிரி தான் வந்து அவர் வளர்ப்பாரு. ஓகே, நீ இதை ஃபாலோ பண்ணோம், இந்த மாதிரி ஃபாலோ பண்ணோம். அந்த மீன் அப்படி தான் வளர்ப்பாரா? மீன் அப்படி இல்லை. மீன் இதை ஃபாலோ பண்ணோம், நீ அதை ஃபாலோ பண்ணணும். மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜாதி மிக்ஸ் பண்ணிச்சு. பைபிள் என்ன சொல்லிட்டு தெரியுமா? ஸோ சின்ன வயசில் அவங்க அப்பா இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் ஏழையெல்லாம் இருந்த ஃபேமிலியில். ஸோ அந்த வீட்டில் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப வந்து கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுவார். என்னை வந்து காப்பாற்றுங்க, என் ஃபேமிலி காப்பாற்றுங்கன்னு. ஒரு நாள் என்னாச்சு, அவர் வீட்டில் வந்து டூ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ், லைக் பட்ட கது தட்டுறது, அமானுஷ்யமான விஷயம் நடக்குது. அவர் ரொம்ப ப்ரே பண்ணி தென் இட் திங்க் ஸ்டாப். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அப்புறம் என்னாச்சுன்னா he could start to feel spirit, லைக் இந்த வீட்டு முடிக்கும் நிற்கிது. சில சமயம் பார்க்க முடியும், சில சமயம் பார்க்க முடியாது. பட் he can feel it, லைக் ஓ இல்லை நம்ம இந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கோம், சம்திங் இஸ் ஃபாலோயிங் சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு வந்து அந்த ஒரு பவர் கிடைச்சிருச்சு. நீ இருக்கும் போதெல்லாம் நீங்க பொண்ணுங்களை சம்திங் இஸ் ஃபாலோயிங் சரிச்சியா அந்த மாதிரி ஃபோன் திருநியா. ஸோ அந்த பவர் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 11-12 வயசுல வந்து அவர் கிடைச்சிச்சு. ஸோ அன்டில் நவ் ஹீ கேன் ஸ்டில் ஃபீல் த ப்ரெசன்ஸ். அந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து என்ன இருக்குன்னா, இவங்களோட அந்த ஃபிஷ் ஃபார்ம் இருக்குல்ல, இந்த ஃபிஷ் ஃபார்ம் வந்து அவர் ஒரு சின்ன நிலத்துல ஏற்கனவே வந்து அது ஒரு வீடு, அந்த வீட்டை தான் வந்து ஃபார்மாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன ஆயிருக்கு, லேட் நைட் வந்து வேலை செய்வாங்க. ஏன்னா நீ வந்து தான் எக்ஸ்போர்ட் பண்ணல, இவங்க கேட்பாங்க, அந்த ஊர்லேருந்து கேட்பாங்க. ஸோ இவர் ஸ்டாஃப் மட்டும் தான் வந்து அந்த ஃபார்மில் இருந்திருக்காரு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு விடிய காலையில். ஸோ இவரும் அந்த ஸ்டாஃப் வந்து they were packing and all that. இந்த வீட்டு முன்னுக்கு பெல் வந்து டிங்னு யாரும் அடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ he thought மேபி யார் கஸ்டமர் கிளையன்ட் வந்திருக்காங்க போலன்னு. அவர் என்ன பண்ணாரு, பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பெல் சத்தம் கேட்டோன்னே ஸ்டாஃப் பார்த்தாரு. ஸ்டாஃப் வந்து திருத்துன்னு முழிக்கிறான். தென் ஏன் முழிக்கிறான்னு பார்த்தா தென் he realized because இதுக்கு முன்னே தான் அது வீடு, இப்போ வந்து ஃபார்ம் ஆகணும், சில விஷயம் வந்து அது ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. அந்த பெல் இருக்கு, அந்த பெல் வேலை செய்யாது. So he looked at him and he realized ஆளே இல்ல பெல்லு. அது வருது, ஆளே இல்ல பெல்லு. எதுக்கு அடிக்கிறான்? So then he like okay, நீ வேலையை பாருங்க. ஸோ பார்த்து இருக்கும்போது தென் அகெயின் டிங் 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 3 அடி அடிச்சிச்சு. The father was like okay fine. ஏன்னா அவங்க அப்பா வந்து சொல்லியிருக்காரு, அந்த ஃபார்மில் வந்து அந்த வீடுலேருந்து ஃபார்முக்கு மாற்றும் போது he could feel the presence. லைக் அவங்க நைட்டு வந்து வேலை செய்யும் போது ஒரு கருப்புருவம் அந்த வீடு அப்படியே சுற்றி அப்படியே பார்த்துக்கிட்டே போகும் அது. ஸோ தட்ஸ் when he found out அந்த ஃபிகர்ல. ஸோ தட்ஸ் when he found out இந்தோனேஷியால வந்து குந்தியா இது இல்லை குண்டிலானா கழுவிக்கிட்டே போகுமா? இல்ல குந்திலானா சொல்லுவாங்களா? குந்திலானா அது ஒரு பொந்தியானா ஃபேமிலி. அது பொந்தியானா ஃபேமிலி குண்டி காமிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். இல்லடா இல்லையா? நானே இவன் அவ்வளவு கன்வின்சிங்கா சொன்னான். பேசிக்கலி தட்ஸ் ஆக்சுவலி சிமிலர் டு என்ன டிஃபரன்ஸ்னா அது வந்து பிரெக்னன்ட், பொந்தியானா இஸ் நாட் பிரெக்னன்ட். சோ அது வந்து பொந்தியானா வந்து ஹரும் சுண்டால் மலாம். அது படம் மலாம். இவங்க மாலாம் தான் சுட்டுவாங்க. So the potato sucks blood, this one sucks the cum la. அதனால தான் பிரெக்னன்ட் இருக்கு. சோ அந்த குந்திலானா வந்து அது சுத்திக்கிட்டு பேரை சொல்லாதடா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. டேய் அப்படி எப்படி சொல்றது? குந்தி ஷார்ட்டா கு இல்ல குந்திலானாவே சொல்லு. இட் வாஸ் ரோமிங் அரவுண்ட். சோ அவர் வந்து அது வந்து பாத்து ரோம் ரன் படிச்சு ஒரு பேஜ் கிட்ட தான் அப்படிதான் என்னங்க பண்றது? நீ என்னடா பண்ணல? பண்ணதனால தான் அப்படி அழுவுறியா கெட் அவுட். ஹalleluya. இந்தோனேசியா காரத்துல எவன்டா கிறிஸ்டியன் ஃபாதர் ஆச்சு, அவன் தமிழ்லயே பேச மாட்டான். அவன் போயிட்டு ஹalleluya கெட் அவுட் ஊரு வச்சிட்டு என்ன பண்றீங்க? உன்னை ஓட்டிக்கிட்டு இருக்கு. நான் தான் சார் உன்னை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி ஓட்டுனால தான் பிரச்சனையா. பிக் ஜோக் இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் வந்து பார்த்ததுனால ஸோ அந்த பெல் அடிச்சது வந்து ஓகே இதுதான் சேட்டப் பண்ணுறது சொல்லிட்டு தென் இஸ் லைக் நீ வந்து வேலையை பாருன்னு. இப்போ என்னன்னா இந்த ஸ்டாஃப் வந்து பெல் எதுக்கு அடிச்சிச்சு? ஓகே பெல்லி அடிச்சா டிஸ்டர்ப் பண்றதுக்குடா. டீமாப்ளோ அது தைலண்ட் இந்தோனேஷியா இல்ல இம்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இவர் வந்து நீ வேலையை பாரு, இதுமே கண்டுக்காதரு. பட்
now he knows there's something outside there. So because இதுக்கு முன்னாடி நடந்ததுனால they thought okay இதுதான் சுத்திக்கிட்டு இருக்கு போறேன்னு இவங்க எல்லாம் வந்து இக்னோர் பண்ணதால it like trying to provoke them. அந்த கதவை திறக்கிறதுக்கு it provoke them. கண்டுக்கவே மாட்டேங்கறீங்க இவ்வளவு நேரம் அடிச்சிட்டு மனுஷனுக்கு மரியாதை இல்ல. அடிச்சிட்டு இருக்கற தண்ணி தாங்க தண்ணி மீன் நான் வளர்க்கறது கஷ்டமா மாப்பட காசு கொடுப்பான் நாளைக்கு நான் எக்ஸ்போர்ட் பண்ணோடி டேய் நான் பிரெக்னன்ட்டா எங்க போனாலும் எனக்கு மொத சால்க அப்படினு பேய் சொல்லுதான். இத பாத்துட்டு இது மீன் பிரீட் பண்ற இடத்துல நீ பிரீட் பண்ணி வந்திருக்க உனக்கு இங்கதான் முகத்தை சலகை படுவா. என்ன பண்ணிருக்கு இட் ஸ்டார்ட் டு நாக் த டாக் டப் 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 அடிச்சிருக்குது. ஒண்ணு கண்டுக்காத டேய் நான் ஒரு அளவு தான் பாத்துக்க. பாஸ்தறது ஒண்ணு கிடையாது. அந்த மீன் அந்த அசிஸ்டர் இருக்காங்க சார் ரொம்ப நேரம் அடிச்சிட்டு கண்டுக்காம இருக்க முடியல பையன் கண்ணுல என்ன பண்றது தெரியல சார். நான் கேட்டேன் சார் மூணு நான் கேட்டேன் அவனால யோசிச்சு பாரு. அவன் வந்து பாஸ் சொல்றாரு அவர் வந்து பெல்லே இல்லைன்னா பெல் சத்து கேட்கிறது சார் கண்டிக்காத ஐயோ கண்டிக்காத இல்ல அவரு எத்தனை வாட்ட ஒரே மீனை பிளாஸ்டிக் குள்ள போட்டுக்கிட்டு இருப்பா சீக்கிரம் போடுறா மீன் போக மாட்டேங்குது சார் மீன் துடிக்குது சார் அது மீன்ல முருகேசா கையே அதெல்லாம் ஆத்துல வந்து மீன் ஏன் கடல் மீன் ஆக்கிட்டு இருக்க நான் எங்க சார் ஆக்குறேன் அங்க ஒண்ணுக்கு போய் எல்லாம் உப்பு தண்ணி ஆயிடுச்சு கதவு தட்ட ஆரம்பிச்சிருக்கு. ஃபாதர் ஜஸ்ட் ஷவுட்டட் என்ன சொன்ன உட்கார். யார்ட்ட சார் பேசுறீங்க? யாரு சார் பேசுறா? நீ டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடா பாசா லூசா அவரும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. சோ அவர் வந்து இமேஜின் அவன் பயத்துல மீன் போட்டுருக்காரு. அவர் பயத்துல மீன் போட்டுருக்கும் போது யாருக்கிட்ட சார் நான் பேசல பயப்படுது பாரு பேசுறோமா வேணாமா கை சத்தம் மட்டும் கேட்டுச்சு. இப்ப மீன் போடாம நீ போடுறாய் போடாத அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடக்குவேன் அந்த காமெடி தேய்டா ஒழுங்கா தேய்டா இது அந்த ஹாரர் மெசேஜ். சோ ஹி ஷவுட்டட். அவர் சொல்லுகல இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் என்னமோ சொல்லுவாங்களே அப்படி முடிய வேண்டாம் அந்த மாதிரி என்னமோ சொல்லிருக்காரு போல. then it all stopped. ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கர்த்தரே கடவுளா கொண்டு வராடா உள்ள சார் அந்த பேய் இதுட்டு இந்த கார்டு யூஸ் பண்ணல. சரி நம்ம பேச்சு வேணாம் பேச்சுக்கா இல்ல அவன் எனக்கு ஸ்டாஃப் நிலைமை தான் யோசிக்கிறேன். ஒரு அவருக்கு 10 வெள்ளிக்கு ஆசைப்பட்டு வந்தேன் உயிரை பணைய வச்சுட்டான்டா. அந்த பீமீட்ட பேசுறான் நீயும் நானும் ஒண்ணுதான் நானும் இம்பார்ட்டன்ட் நீயும் இம்பார்ட்டன்ட் நீ நானும் வேற இல்ல ரெண்டு பேரும் லூஸ் பண்ண. சோ அது வந்து மொத இன்சிடென்ட். நம்ம மட்டும் பேய் நடக்கும் சோக்கர் முண்டைகள்லாம் படம் எடுக்குதுங்க. மலேசியா படம் ஸ்பூ படம் மாடு அதான் நல்லா வேலை செய்யும். நம்மளுக்கு மலேசியா படம் பூரா ஸ்பூ படம் இது என்னடா ஸ்பூ பண்ண போறீங்க? இல்ல சீரியஸான கதையெல்லாம் நாங்க அழகா ஸ்பூ பண்ணுவோம். அப்ப ஸ்பூ பண்ணதான் சீரியஸா இருக்கான். என்னடா இவ்வளவு சீரியஸா எடுத்து வச்சிருக்கீங்க? படம் வேற லெவலு. நாங்க ஸ்பூ படம் தானே எடுத்தோம். வித்தியாசமான கதை நாங்க சுட்டு தான் எடுத்தோம். படம் செம்மையா இருக்கு சார். சார் உங்க படம் தான் சார். ஏன் படமா நல்லா யோசிக்கிறீங்க சார். நீங்க சார் நாங்க உங்களை கலாய்க்கிறோம். என்னப்பா நீங்க இதெல்லாம் பேசுறீங்க? என்ன மாதிரி ரைட்டர் படம் பாருங்க எப்படி இது நம்மளுக்கு இன்சல்ட்டா. மியூசிக் நாலு வேணாம் பெஸ்ட் சாங் சார் உங்க பாட்டு தான் சார் காப்பி அடிச்சிருக்கோம். அதே டோன் தான். ஏய் நீ அழுவணும் மேன் இங்க நீ அழுவணும். என்னது செகண்ட் இன்சிடென்ட் வந்து ஃபார்ம் ஹவுஸ் முடிஞ்சு இவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ கார்டில் ஏறி வீட்டுக்கு போகும்போது வளவுல தாண்டும் போது ஹி ஃபெல் பின்னாடி அந்த சீட் உட்காரம் பேசஞ்சர் உட்காரவங்கள அப்படி அமுகுது.
So he felt என்னமோ ஏறி இருக்கு. தூக்குதா சொல்லுதே. என்னமோ ஏறி இருக்கு. அத சொல்லும் போதே உனக்கு என்ன ஏறினுச்சு? இல்ல என்னமோ இருக்கு. இல்ல நாங்க சிரிச்சா பரவாயில்ல. இல்ல நான் சொல்லும் போது இமேஜினேஷன் வந்துச்சுல. அவன் இங்கிலீஷ்ல எழுதியிருந்தானா சம்திங் வேணா எழுதலடா. It felt someone sat in the car. So காடி வந்து அமுக்கி இருக்கு. So நான் அதே சொல்லும் போது இன்னுமோ ஏறி இருக்கு. ரைட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. டைரக்ட் அதான் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஷாப் கீப்பர் அந்த சார் மீன் என்னன்னு சொன்னீங்க அதை எடுத்து திருப்பி வந்துட்டியா யாருக்கிட்ட சார் பேசுறீங்க. ஸோ அந்த காடி வந்து ஹெவியா இருக்கு. ஸோ இ ஃபெல்ட் இட்ல ஓகே இன்னும் இருக்குன்னு அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த ரியர் மிரர் இருக்குல்ல காடி இப்படியே வந்து இப்படி பார்த்தாரு. அப்படி ஸோ இப்படி பார்த்தோன்னே அதே அந்த குந்திலனா இருக்குல்ல பாக்குறான் என்ன இப்ப தெரியுதா நான் யாருன்னு. ஆமா யாரு சார்? நான் தான் சார் உங்க ஸ்டாஃப். கண்ணால் பேசு பெண்ணே மன்னிப்பாயா. காடி பார்த்து நீ என்ன பண்ண? சசிகுமார் நீ வந்து அந்த ஸ்டாஃப் மாதிரி பாத்தாரு. அவன் அந்த காத்தூர் மாதிரி பண்றடா. அந்த பேர் என்னது? ஓகே. அவர் வந்து அந்த ரியர் மிரர்ல வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு வந்து பயம் இல்ல, ஆனா நர்வஸ் ஆயிடுச்சு. லைக் ஐயோ இன்னும் இருக்கே. ஆனா இது ஸ்டாப் இல்ல தானே? இல்ல இது உண்மையில அந்த பேய் ஸ்டாப் இருந்தா தெரியுது. சரி என்ன சார் தெரியுது? நான் அண்டர்ல போட்டு தான் தெரியும். ஒண்ணே முள்ள அவன் முண்டா உன் பக்கத்துல இருக்க முண்டலாம். ஐயோ எதுவுமே இங்க இல்ல சார். என்னத்த சார் மீன் ஒரு கையில வச்சிருக்க சார். சோ காடி போயிட்டு இருக்கு. ஓகே நவ் வாட் இட் டிட் வாஸ், அவர் வந்து நார்மலி காடி ஓட்டினார்னா ஜன்னல்லாம் இறக்கி கொடுத்தா ஓட்டுவார், காத்த ஓட்டமா இருக்கணும்னு. ஏர் ஃப்ரீயா கேட்கும். ஆமா இது நான் படிக்கும்போது யோசிச்சேன், அப்ப ஏர்கான் வேலை செய்யல. மீன்ஸ் வாசம் வந்து காலில். ஆமா அப்போ ஒன்று தெரியாதுல்ல அது. ஸோ வந்து அவர் ஜன்னல் இறக்கி விட்டோன்னே திஸ் வாட் ஹி சா யூ நோ. அது என்ன பண்ணிருக்கு, ஸோ அவர் ரியல்ல பார்த்துருக்காரு தட் திங் is looking at him. அது வந்து கோவத்துல வந்து பார்த்திருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, he start to pray to himself lah. இது என்ன பண்ணிருக்கு, பின்னால சீட்ல இருந்து அது அப்படியே ஸ்லைட் பண்ணி it went அந்த கண்ணாடி வெளியே வந்து அந்த காடி அப்படியே சுத்திட்டு இருக்கு. சோ this time இவர் நினைச்சாரு கண்ணாடி வழியாகி காடி அப்படி சுத்திட்டு இருக்கு. அந்த காடி டிராவல் ஆயிட்டு இருக்கு. வசி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். So he thought is that அந்த குந்திலான தான் நடிச்சாரு. தலையும் அந்த குடலும் இருக்குமே அதுக்கு என்ன பேரு? அப்ப ஒரு ஃபேமிலியா வந்திருக்காங்க. குந்திலானா தோயோல இல்ல தோயில இதுல இது என்ன பேரு மாதிரி பொந்தியானா இட் லைக் யூ கேன் see the cloth. அந்த வெள்ளை துணி வந்து அவனுக்கு தெரியும். ஓகே இது போதுனே. இவர் கார் விட்டுட்டே இருக்காரு. அந்த முடி மட்டும் அப்படியே அந்த தலை லைக் இமேஜின் ஒரு ஸ்ட்ரெயிட் இருட்டான ரோட்ல தலை முடி மட்டும் அப்படியே போகுது. அப்படியே யோக்கர் பண்ணா காடி ஓடும்போது எனக்கு தோணுச்சுல எந்த நேரத்துல காடி ஓடிருக்கோ தலை கொஞ்சம் நாங்களாம் பைக் ஜோக்காருக்கு ஒரு தலை ஒன்று ஃப்ளை பண்ணிட்டு இருக்குது. அப்படியே உள்ள உங்க ஆஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா. இவனாச்சும் பேய் தலையை பார்த்தானா பயந்து ஓடுவான். ஓடணும்னு நினைக்க மாட்டான். ஏதாச்சும் அது வந்து குஞ்சு சப்பி ஓடுன்னு நினைக்க மாட்டான். அதுக்கு தான் அந்த ஆளு கண்ணாடி கதை இருக்கு. அந்த ஆளுக்கு தெரியும் எப்பயாச்சும் நீ மாட்டுவ புடிச்சு இழுத்து உன்னை என்ன பண்ற. அவன் இன்னும் திருந்தல மாமா. ஏன் காமமா அது கதை கொண்டு போறேன். நான் கொஞ்சம் பயங்கரமா சொல்றேன். இது எப்படிடா யோசிக்கிறது? அது பேய் அது சப்பி ஓடுன்னு நினைக்கிறான். கடிச்சு விட்டுச்சு என்ன பண்ணுவான்? கடிச்சு விட்டு என்ன பண்ணுவாரு? ஈகாம்பிஸ் நினைச்சிருச்சுன்னா அவன் தான் கேன புண்ட மாதிரி கட்டி இருக்கிறான். நான் ரோட்ல வரேன் வழி தெரியல. எனக்கு ஒரு வழி தெரியல. கடிச்சு விட்டு என்ன பண்ணுவேன்? கிடையாதுடா. கடிச்சுனா அது மூடு இந்த மாதிரி பண்ணி தொலைறீங்க. தலை மட்டும் ரவுண்ட் அடிச்சிருக்கு. இவர் என்னடா இதுன்னு சொன்னா what it did was இவரோட சீட்ல இருந்து it went forward and then சைட்ல பேசஞ்சர் சீட்டுக்கு வருதுல it like picked up and then left. இவர்கிட்ட வரவே வராது. தெரிஞ்சிருச்சு என்னது வந்தா என்ன பண்ணுவேன். நான் அப்படி ஓரமா போயிடுறேன். டச்சிங் நோ டச்சிங் மா நோ மீன்ஸ் நோ. நான் ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன். எங்க பேய் சங்கத்துல சுத்த மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு இன்னைக்கு டியூட்டி நான் ஒரு தடவை தான் சுத்துவேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். டபுள் பேட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான்.
பக்கணும் ஆக்சுவலி எல்லாரும் அந்த பேய் கண்ணோட பெர்ஸ்பெக்டிவ் தான் பாக்குறாங்க. பேயோட பெர்ஸ்பெக்டிவ் எது காமிக்கல, யாரும் பார்க்கல. நகர்தானா சோ இது வந்து 2 வாட்டி பார்த்தோனே வாட் இட் வாஸ் லைக் ஒன்னால அந்த தடவை பார்க்காது, சாமி நான் கூப்பிட்டுட்டு கருத்துரே இன்னைக்கு அவன் என்னை எதுவும் பண்ணக்கூடாது பேசதான் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ப்ளீஸ் கோ அவே. நான் அந்த புத்தரை தான் நம்புறேன். என்னடி வளர்ற அப்படிதாங்க சவுண்ட் வந்துச்சு. சோ என்ன பார்த்தோனே இவர் என்ன பண்ணாரு, he start to pray la he start to pray. இது ஒரு பைபிள் வேர்ஸ் படிச்சிட்டு அவர் சொல்லிருக்காரு, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொல்லிருக்காரு. என்ன இருக்குன்னா அது கரெக்டா வந்து அந்த காடி முன்னுக்கு வந்தோனே அவர் இன்னும் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னோனே it just fell in front of the car. இங்க தான் வந்து பிரச்சனை என்னாச்சுன்னா அவர் வந்து அதை ஏத்திட்டாரு. அவர் வந்து அதை ஏத்திட்டாரு. அவர் அந்த மாதிரி ஏத்தலடா, ஏன்டா அப்படி பார்க்கல? ஏத்தி தலை நசுங்கி நான் பறந்துகிட்டு பாட்டுல போனேன். செவனின்னு போயிட்டு இருந்தேன், ஒரே ரவுண்டு தான் போக சொன்னேன். ஏன்டா ஒரு தலை இருக்குது தெரியாதடா, பறந்து ஏத்தி எப்படி அவனுக்கு லைட் கொடுத்தாங்க? நானே குத்து மதிப்பா போயிட்டு இருக்கேன், ஐயோ ஏத்திட்டானே, கையோ இல்ல எப்படிடா ஏந்திரிப்ப? இவர் வந்து ஏத்திட்டாரு. பட் he felt அந்த காடி அவர் அந்த தலை மேல ஏறி இருக்கு. ஸோ நேராக சார் வீட்டுக்கு போயிட்டு all the prayers next morning. ஸோ இவர் வந்து அந்த உருவத்தை ஏற்றிட்டாரு. ஸோ went back home, did prayers. அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவல் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. until today the daughter said the father will always நடு நைட்டில் வந்து இவர் எழுந்திருவார். ஏன் அப்பா எந்திருப்பார், தம்பி எந்திரிக்க மாட்டான். அப்பா வந்து தம்பி ஏஞ்சா அவருக்கு ஒரு தம்பி பாப்பா பார்ப்போம். இன்னொரு பொந்தன மறுபடியும். So until today father will always say there's a lady கோவத்தோட அவங்க வாசல்ல நின்னுக்கிட்டே வந்து இவரை வந்து லைக் இட் will கெட்ட வார்த்தையில வந்து ஏசுமா, லைக் fuck you அந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்குமா. அது பேய் வந்து இவர் அவர் டக்குனு வந்து என்னது இது கனவு. பட் the thing is few times the father thought கனவு தான் கண்டுறாங்க. ஸோ இவர் வந்து தூங்கி வந்து எந்திரிக்கிறார்ல, he will always go and check in the, ஏன்னா அவங்களோட வீட்டு வாசல் கதவுல தான் வந்து அது வந்து கத்திக்கிட்டு இருக்கும். அவர் கதவு திறந்து பார்த்தா he will always see ஒரு பொம்பளோட கால் ஃபீட் மட்டும் லைக் அந்த அந்த அச்சு அங்கே இருக்காங்க, லைக் someone actually நின்றுருக்காங்க. அதுவும் ஒரு 3-3:30 மணிக்கு இது எல்லாமே விடிய காலம் தான் நடக்கும். அன்டில் வந்து வைஃப் இல்லையா? வைஃப் இல்லை, ஒன்னி அப்பாவும் மகளும் தான். அப்பா அண்டர்ஸ்டாண்டபிள் இல்ல, டெய்லி ஒரு ஃபுட் ஸ்டாப் இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிள் தானே. எல்லாத்துலயுமே காமத்தா பார்த்துக்கிட்டேன். இல்ல ரியாலிட்டி புரிஞ்சிருக்கேன், ரியாலிட்டி புரிஞ்சவா இருக்கு, ஒன்ன புரிஞ்ச மாதிரி எனக்கு. நீ நிறைய பான் பார்த்துருக்கேன், எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ரெயிட்ல வாக்குள்ள எல்லாரும் அப்படி நடிக்கிறாங்க. இல்ல பாத்திருக்கேன் லைஃப்ல. இல்ல பட் the thing is அவ நினைக்கிறேன் நீ எல்லா கேட்டகரியிலும் பார்த்திருப்ப போல இருக்கு. இல்ல பட் என்னன்னா அவ எண்ட்ல வந்து அவ வந்து என்ன சொல்லியிருக்கானா, லைக் the father வந்து doesn't believe in all the ghost spiritல நம்ப மாட்டாங்க. he is like against it. அப்படி வந்தா கூட பாத்துக்கலாம் அந்த மாதிரி. பட் என்னன்னா அவங்க அப்பா நான் சொன்ன தெரியுமா, அந்த பேய் காடியில் உட்காந்து கூட இவர் வந்து பயப்படல பட் நர்வஸ் ஆனார்னு. இப்போ வந்து பயப்பட ஆரம்பிச்சார். ஏன் the only reason was எப்போ வந்து அந்த அவங்க அப்பா வந்து அந்த தலையை வந்து அவரே வந்து ஏத்தி சாவடிச்சாரோ இட் ஸ்டார்ட் டு ஹாண்ட் them. அவர் செத்த பேயை திருப்பி சாவடிச்சிருக்காரு பேசிக்கலி. இன்னவேலா இன்னவே செத்த பேய். ஆனா என்ன இப்போ அது வந்து நான் தான் செத்து போயிட்டேன், நான் தான் சும்மா இருந்தேன், நான் சும்மா சுத்திக்கிட்டு இருந்தேன் சார். வீட்டுக்கு போல அம்மா எனக்கு அடிபிடிச்சு, நான் தான் ராத்திரி சுத்தவனான்னு சொன்னால ஏத்தன்லேருந்து போயிடுச்சு. இல்ல ஏத்தல்ல தான் இட் ஸ்டார்ட் டு ஹாண்ட் தி ஃபாதர் until today. லைக் அவங்க அந்த கடைசி அந்த கதை எழுதும்போது கூட the father every day he will experience டேடி வந்து காத்து போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஃபயர் டிக்கல் தெரியாது, கவோடி ஓட்ட தெரியாதடா அவனுக்கு, ஓட்ட தெரியாததுக்கெல்லாம் லைசென்ஸ் கொடுத்து ஓட்ட அப்படிதான்டா. பாறா தைரச்சி மூஞ்சல தெரியுது. இன்னொரு நாள் சம்பந்தமே இல்லாம இவன் ஏன்டா வந்தான், ஆமா கனவுல நீ லிஸ்ட்ல இல்ல, நீ ஏன்டா வந்த? சும்மா அவங்க கத்தி கத்தி தொண்டை வந்து நீங்க நான் ரிப்ளை இல்லைங்க லிஸ்ட் வச்சிருக்காங்க தெரி கூதி ஏ பொறம்போக்க ஈத்தர இது திருப்பி நல்லா கூடாது. ஸோ பட் அது என்னன்னா வந்து லைக் நம்பாத ஒரு பர்சன் வந்து அவங்க அப்பா ரொம்ப எஃபெக்ட் பண்ணிட்டாருன்னா, ஏன்னா அந்த இன்சிடென்ட்னால வந்து அந்த கேர்ள் போட்டுருச்சு. ரெண்டுமே வந்து இந்தோனேஷியன் தான், இது எங்கேயுமே மைக்ரேட் பண்ண அந்த பொண்ணு அவங்க அப்பாவுக்கு நடந்த ஒரு கதையை. ஆனால் என்னன்னா வந்து லைக்
அது ரொம்ப டீட்டெயிலாக ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருந்த ஒரு ஃபாதர்னு நான் கொஞ்சம் சுருக்கி எங்கள் அப்பா வந்து ஒரு செம்ம கிறிஸ்டின்னு சொல்லிட்டேன். ஸோ அது வந்து ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. பட் அவர் கடவுள் எந்த அளவுக்கு அவர் லைக் செம்ம கடவுள் நம்பிக்கை. லைக் அவர் என்ன நின்னா கூட God அப்படி சொல்லிடுவாரு அந்த மாதிரி. ஸோ இல்ல அந்த டக்கு மேரேஜ் காட் ஆஃப் டெத் God of Masters. இல்ல அவர் வந்து அவரே சொல்லிக்குவாரு. ஓ இல்ல எனக்கு படத்துல பிடிச்சிருக்கு God of Dead. பைத்திய மாதிரி பேசாதீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சூடா தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி எரிச்சிட்டு இருக்கோம். அவன் சொல்லுவான் சூடு எனக்கு ஜில்லுண்டு வச்சு அதை சூடுக்கு தண்ணி குடிச்சு ஆல்கஹால் குடிச்சிட்டு அவர் வந்து என்ன இந்த லூசாது லூசு மாதிரி நடிக்குதா சம்மந்தம் பேசிட்டு இருக்கிறீங்க சார். மாஸ்னா அப்படிதான். காட் ஆஃப் மாஸ். He is not coming. He is hunting. ஸோ பேசிக்காக தட்ஸ் தி திங்லாம். லைக் ரொம்ப கடவுள் நம்பிக்கை இருந்தவர் இப்போ என்ன கடவுள் நம்புறாரு, கடவுள் நம்பிக்கை போயிருச்சுன்னு சொல்ல. பட் இந்த விஷயம் நடந்தோடனே இஸ் பீட் லைக் மோர் ஸ்கேட்லாம். லைக் எவ்ரி நைட் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. இது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரிலன்னு அவர் கதை லைஃப் அப்படி போயிருச்சு அவருக்கு. பட் ஆஃப்கோர்ஸ் இது எழுதி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு, இன்னுமா நடக்குதுன்னு தெரியல. பட் கதை இது ஃபியூ மந்த்ஸ் ஆச்சு. எத்தனை பேர் அவர் ஏற்றி கொண்டிருக்காரு தெரியலையே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த வாரம் வந்து காலர் இருக்கு. இந்த காலர் வந்து ரொம்ப நாளாக சப்மிட்ல பண்ணி இன்னைக்கு தான் காலில் வந்திருக்காங்க. ஹலோ, ஹாய். நாங்க பேங்க்ல இருந்து கால் பண்றோம். நீங்க லோன் வாங்கிருக்கீங்களா? லோன் வாங்கிருக்கீங்களாவா? எங்கேயாச்சும் மலேசியால தமிழ்ல பேசணும்டா. நாங்க தமிழ் பேங்க் ஆஃப் தமிழ்நாடு. இன்னும் ஹாய் கூட சொல்லல, அதுக்குள்ள ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல சும்மா ஃபன்னா ஸ்டார்ட் பண்றோம். ஓகே. ஹாய், நான் கிறிஸ் பேசுறேன். தெரியுது தெரியுதா? பேசுறா. ஓகே போதும் என் கூட 2 பேர் இருப்பாங்க. இது என்ன வருத்தமா சொல்றேன். ஒரே டெம்ப்ளேட்டா எப்படி வித்தியாசம் சொன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கு. என் பக்கத்துல ஜீவன் இருக்காங்க. ஹாய். ஹாய் ஜீவன். ஹாய். நீங்க அவர் ஃபேன் தானே? ஆமா தெரியுது. அப்ப கதை பயங்கரமா வச்சிருப்பீங்க தெரியுது. நான் நம்புறேன். சோ ஐயோ, அவனுக்கு பக்கத்துல பூனன் இருக்காங்க. ஹலோ. ஹாய் பூவனன். ஹலோ. மட்டும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா வந்துச்சு. அவங்க ஜீவன் ஃபேன் சொல்லிட்டாங்க. சோ இப்ப நம்ம கதைக்கு போலாம். நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நீங்க கதைக்கு போலாம். ஓகே ஓகே. சோ என்னோட பேர் வந்துட்டு ஹர்ஷினி. ஓ ஹாய். நான் வந்து கிளாங். ஓகே, நான் வந்து கிளாங்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, கிளாங்னு சொன்னா ஒரு ஆளுக்கு தண்ணி வாய்க்கு தண்ணி எல்லாம் வெளியேறிச்சு. கிளாங்ல ஒரு பாடி விட்டுருக்காரு. சூடா சூடா. சூடா தண்ணி தான் கேட்டா சூடா எடுத்துட்டு வர சொல்ல. இங்க சாரி இங்க வேற ஒரு சிச்சுவேஷன் அதனால. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். நான் வந்து ஒரு சின்ன பேக் ஸ்டோரி மாதிரி சொல்றேன். ஓகே. என்னோட ஃபேமிலில வந்துட்டு அப்பா, அம்மா, நான் எனக்கு ஒரு யங்கர் சிஸ்டர் இருக்காங்க. ஓகேவா? இந்த இன்சிடென்ட் வந்துட்டு ஒரு 9 years ago அந்த மாதிரி நடந்துச்சு. நான் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தேன். இப்பயும் சின்ன பிள்ளையா இருக்கீங்க. ஓகே. சோ நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது நான் வந்துட்டு டே கேர்ல போயிட்டு டே கேர்ல தான் நான் இருப்பேன். பிகாஸ் என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒர்க்கிங் பேரண்ட்ஸா இருந்ததால. சோ எனக்கு How old are you now? Oh, now I'm 18. 18 yeah. உண்மையிலே இப்ப டாஸ் ஆஃப் அங்கிள் தான். அது 9 வருஷம் முன்னாடி 9 வயசா தான் இருந்துச்சு. Yes, correct. எனக்கு 9 வயசு தான் அப்ப. ஓகே. சொல்லுமா, சித்தப்பா கேக்குறேன். எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும்போது எங்க அம்மா பிரெக்னன்ட் ஆனாங்க என்னோட சிஸ்டருக்கு. ஓகே. உங்க சிஸ்டருக்கு பிரெக்னன்ட் இல்ல அவங்க சிஸ்டருக்கு பிரெக்னன்ட். சிஸ்டர் பிரெக்னன்ட். ஆமா. அவங்க லிட்டரல் ட்ரான்ஸ்லேட் பண்றாங்க பிரெக்னன்ட் வித் மை சிஸ்டர் அப்படி. ஓகே. சோ அந்த டைம்ல என்ன ஆச்சுன்னா எங்க அப்பாக்கு ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் ஆனிச்சு. and at the same time my mother want to shift to a new workplace. ஓகேவா? சோ நாங்க வந்துட்டு ஸ்டம்பா எனக்கு மூவ் பண்ணோம். பை யா இங்க தான் ஜீவனோட பாட்டிக்கு நீங்க வரீங்க. சோ நாங்க ஸ்டம்பா எனக்கு மூவ் பண்ணும்போதெல்லாம் என்னோட சிஸ்டர் வந்து பிறந்துட்டாங்க. ஓகேவா? சோ என் சிஸ்டருக்கு எங்க சிஸ்டரை பாத்துக்கிறதுக்கு நாங்க ஒரு பேபி சிட் தேடினப்ப எங்களுக்கு நாங்க நர்சரி எல்லாம் தேடினோம், டே கேர் தேடினோம். எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதால நாங்க ஒரு பேபி சிட் ஹவுஸ் கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அவங்க வீடு வந்து எங்க வீட்ல இருந்து ஒரு 30 minutes தான். என்னோட பேரண்ட்ஸோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு ரொம்ப நியம். அங்க போனதுக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஸ்கூல் போயிடுவேன். எல்லாமே நான் காலம்பரில இருந்து நைட்டு வரைக்கும் அந்த ஆன்டி வீட்ல தான் இருப்பேன். ஓகே. அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் போயிட்டு ஐ ஹேவ் மை ஸ்டாஃப்ஸ் எல்லாம் டியூஷன் இருக்கும், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும் எனக்கு.
அண்ட் தென் நான் அந்த ஆண்டி வீட்டுல இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைம் நான் வந்து எனக்காக ஒதுக்குனேன், நான் வந்து படிக்கணும் அப்படின்ட்டு. ஆஃப்டர் மை டின்னர் அந்த ஆண்டிக்கு வந்துட்டு 2 டாட்டர் அண்ட் ஒரு பையன். அந்த 2 டாட்டருமே கல்யாணம் பண்ணி அவங்க வந்து செட்டில் பண்ணிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட்ஸ் கூட. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன். அப்ப அந்த அண்ணன் வந்துட்டு ஃபார்ம் 5 படிச்சுட்டு இருந்தாங்க. இவ்வளவு சொல்லுக்கு தேவையில்ல. சோ நாங்க 2 பேருமே வந்துட்டு லைக் ஒரே இடத்துலதான் உட்காந்து படிப்போம், ஒரே டேபிள்ல தான் நாங்க 2 பேரும் உட்காந்து படிப்போம். டேபிள்லையா? ஓகே. ஐயோ, நான் என்கிட்ட உட்காந்து படிப்பேன், அவங்க அந்த சைட் டேபிள்ல உட்காந்து படிப்பாங்க. ஓகேவா? ஆரம்பிச்சுட்டாங்க. சோ நாங்க படிச்சிட்டு இருக்கும்போது நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, அந்த அண்ணன் வந்துட்டு சொந்தமா சிரிப்பாரு. இப்பதான் கதை நல்லா இருக்கு. அவரு புக்கு ஓகே. ஐயோ அந்த மாதிரி எல்லாம் இல்ல, அவரு புக்க திறந்து வச்சிருப்பாரு, ஆனா ஸ்காய் பார்த்து சிரிப்பாரு. என்னமோ யோசிச்சு போச்சு. தூரம் போயிருக்கு. அவர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நான் இந்த படத்தை குஷியிலே பாத்திருக்கேன். அந்த மாதிரி ஆனாதான் வானத்தை பார்த்து சிரிப்பாங்க. சொந்தமா சிரிப்பாங்க, சொந்தமா பேசுவாங்க. அந்த அண்ணன் உண்மையாலுமே அவர் கூட யாரோ உட்காந்து பேசுற மாதிரி அவர் பண்ணாரு. ஓகேவா? ஐயோ பேசுனாங்களா? ஐயோ சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எங்க அம்மாட்ட சொன்னப்ப எங்க அம்மா நம்பல. எங்க அம்மா சொன்னாங்க, எப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, மேபி அந்த அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பிகாஸ் SPM அப்படி இருப்பாங்க அப்படின்னு எங்க அம்மா சொல்லிட்டாங்க. சோ இது வந்து நான் அவ்வளவா பாதர் பண்றது கிடையாது. வானத்தை பார்த்து பேசிக்கிட்டு சொந்தமா சிரிச்சிட்டு இருந்தா ஆனா ஸ்கூல் போனா தெரிஞ்சிருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அந்த ஆண்டியே வந்துட்டு அந்த ஆண்டியே வந்துட்டு நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அண்ணனை. லைக் அந்த அண்ணன் ஏன் இப்படி பண்றாங்கன்னா, அந்த அண்ணன் கிட்ட உட்காந்து பேசினாங்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ யாருக்கிட்ட பேசுற, ஏன் இவங்கெல்லாம் பார்த்து சிரிக்கிற. அந்த அண்ணன் வந்து எப்படின்னா பேசுறது நிப்பாட்டிறாரு. லைக் என்ன பார்த்தா அவரோட காமெடியா தெரியுதா? பேசுறது வந்துட்டு ஒன்லி டு த தெரியுமா, மனுஷாளு கிட்ட அவரு பேச மாட்டாரு. அவரு ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாரு. பேசுதா? ஓகேவா? அவரே கேட்டானே பேசுவாங்க. சரி சொல்லுமா சொல்லுமா. சோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, இவங்களை ஃபர்ஸ்ட் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு ஏன் இப்படி பிகாஸ் SPM வருது, ஏன் இந்த மாதிரி ரொம்ப வியர்டா பிஹேவ் பண்றாருன்னு செக் பண்ணி பார்த்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, சின்ன மூளை சுருங்கி போச்சு, பெரிய மூளை இது இங்கி போச்சு. First time I'm hearing from an Indian family that they brought it to a doctor. That's a big thing. Instead of ஏன்னா அவங்க டேக்கல வந்தாங்களா? இல்ல சிரமன்ல ஒரு ஆளுங்க இருப்பாங்க. ஆக்சுவலி அந்த ஆண்டி ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். ஓகேவா? அவங்க வந்துட்டு நிறைய கோயில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப இன்வால்வ்டா இருக்கிறவங்க. அந்த ஆண்டி சாமி ஆடுவாங்க, லைக் ரொம்ப ரொம்ப ஸ்பிரிச்சுவலான பர்சன். பட் அவங்க வந்துட்டு அவங்க சன்னுக்கு அந்த மாதிரி ஆனோன்னு ஃபர்ஸ்ட் அவங்க டாக்டர் தான் போய் பார்த்தாங்க, பிகாஸ் இட்ஸ் பேசிக். ஆனா ஒண்ணுமே ஆகல. அந்த அண்ணன் மெடிக்கேஷன்ஸே ஒரு 6 months கிட்ட எடுத்தாங்க, எதுவுமே ஆகல. அப்புறம் SPM முடிஞ்சு அந்த அண்ணன் எல்லாமே ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி அவர் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட், எல்லாமே ஃபெயில். அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து இது வந்து ரொம்ப வேர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு டே பை டே. ரொம்ப அவர் வந்து ரொம்ப அவங்க அம்மா கிட்ட ஹார்ஷா நடப்பாரு. அவங்களுக்கு அவங்க அம்மா கிட்ட பேசவே பிடிக்கல. லைக் யாருக்கிட்டையுமே அவர் பேச மாட்டாரு. ஜஸ்ட் அந்த ஒரு ஒரு சைட்ல உட்காந்துக்குவாரு, அந்த வால் கிட்டயே பேசி 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 அப்படியே இருந்தாரு. ஜஸ்ட் பிகாஸ் த ஆண்டி வாஸ் லுக்கிங் ஆஃப்டர் மீ அண்ட் மை சிஸ்டர். நாங்க பொம்பளை பிள்ளைங்க, ஸோ அந்த மாதிரி விடக்கூடாது, ஏதாச்சும் செய்யணும் அதனால சாமி பார்க்க போனாங்க. ஓகேவா? சாமி பார்க்க போன இடத்துல வந்துட்டு எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இவர் என்னமோ ஃபாலோ பண்ணிருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர யாருமே டீட்டெயிலா ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஒரு 1 year plus அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, லைக் நார்மலா நான் ஸ்கூல் விட்டு வந்து உக்காந்துருக்கேன், வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய அல்ஃபா காடி வந்துச்சு. ஓகேவா? அந்த காடி வந்த வேகத்துக்கு அந்த ஆண்டி வந்து என்னையும் என்னோட சிஸ்டரையுமே ரூம்புளுக்கு வச்சு கவு சாத்திட்டாங்க. அவங்க சொன்னாங்க, 2 பேரும் ரூம்புளுக்கே இருங்க, நான் கவு திறக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு வெளியே வராதீங்க, ஆண்டிக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாம சின்ன பிள்ளை, நம்மளுக்கு ஒரு எக்ஸைட்டடா இருக்கும்ல, வெளியே என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்கு. சோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த கதவு சைட்லயே வந்துட்டு ஒரு ஹோல் இருக்கும், அந்த எட்டி பார்க்க முடியாது, காதை வச்சு என்ன பேசுறாங்கன்னு கேட்டேன். ஓகேவா? அப்படி கேட்கும்போது வீட்டுக்கு வந்தது ஒரு சாமியாரு அப்படின்ட்டு.
ஓகேவா. அவர் ஆக்சுவலி என்ன சொன்னாரு தெரியுமா? அவர் என்ன சொன்னாருன்னா, ஆக்சுவலி இவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்துட்டு மோகினி அப்படின்னு சொன்னாரு. மோகினியா? ஆமா. வாவ். Mohin is vampire, right? இது வந்து yeah. இது- I think the one succubus. அது வந்து நார்மலி Succubine. வெர்ஜின் பாய்ஸ் கிட்ட தான் இருக்குமா. என்ன சொல்லுவாங்க? ஆமாமா, yeah, of course. Correct, right? சோ Am I saying the correct one? There's a word for it. ஆமாவா? Secular. எஸ், அது வந்துட்டு வெர்ஜின் பாய்ஸ் கிட்ட தான் ரொம்ப அட்ராக்டட் ஆயிருக்கும். ரொம்ப பிரேக்கப் ஆயிட்டு ரொம்ப எல்லோனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம டிப்ரெஸ்டா இருக்கிற பையனுங்க கிட்ட தான் அது ரொம்ப இல்ல, போகுமா. ஆனால் தான்டா மோகினி அடிக்கடி எனக்கு வருது சொல்லுவாங்க. ஓ ஆமாவா? எது டிப்ரெஷனா வெர்ஜின் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம அப்ப நானும் அப்படின்னா கண்டிப்பா போனேன் கிட்ட அது வராது. எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சுடா. இது 3 கேட்டகரிடா. வெர்ஜின், டிப்ரஸ், நோ ஃப்ரெண்ட்ஸ். கடைசி 2 தூக்கிடலாம். நான் வந்து மூணுமே. ஆமாடா, நானே தான். நல்ல ஆக்ஷன் பண்ணுவான். மோனி எல்லாம் வெர்ஜினா இல்லாத ஒரு காரணமே நீதான். அதுல நீ ஆமா. சொன்னதனமா நான் சொல்றது மட்டும் அதுதான் பார்த்துதான் பயந்து ஓடி இருந்த. நில்ல போயிடுச்சு. இதுவும் ஒரு ஆளு. சரி சொல்லுங்க. அது வந்து மோகினின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஓகே, அந்த சாமியார் தான் சொன்னாரு. அப்புறம் அவர் வந்து அந்த ஆண்டி கிட்ட ஒண்ணு கேட்டாரு, இவன் வீட்டுக்கு லைக் இப்ப நீங்க இவனை வீட்டை விட்டு எங்கேயாச்சும் நீங்க வெளியே விடுவீங்களா அப்படின்னு அவர் வந்து அந்த ஆண்டி கிட்ட கேட்டாருல. அந்த ஆண்டி சொன்னாங்க, ஆமா அவன் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டு தான் வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஹவுசிங் இவங்க ஸ்கூலும் இந்த வீடும் எப்படி இருக்கும்னா, எங்க ஆண்டி வீடு இப்படி இருக்குன்னா, இந்த ஆண்டி வீட்டு முன்னுக்கு வந்துட்டு மெயின் ரோடு இருக்கும். மெயின் ரோடு தாண்டி ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீல் தாண்டி ஒரு மணிங்கா ஸ்கூல். அந்த மணிங்கா ஸ்கூல்ல தான் அந்த அண்ணன் படிக்கிறாங்க. ஓகேவா. ஸோ வாக்கிங் டிஸ்டன்ஸ்லயே இருக்கிறதால இந்த அண்ணன் எவ்ரிடே வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் நடந்து போயிட்டு தான் நடந்து வருவாரு. இந்த சாமியார் என்ன சொன்னாருன்னா, உங்க பையனுக்கும் அந்த மோகினிக்கும் கல்யாணம் மட்டும்தான் நடக்கல, மத்தபடி எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. மேல பார்த்து சிரிக்கும் போதே கண்டுபிடிச்சா. சிரிக்கல. அதான் மேல பார்த்து அதனால எவ்வளவு தூரம் போயிருக்கும். நேத்து என்ன நடந்துச்சுன்றத அப்படி கற்பனை பண்ணி பார்த்துருக்கேன். இல்ல அப்புறம் ஐயோ நாளைக்கு SPM ஹிஸ்டரி கடக்குது பயிரு. அது ஹிஸ்டரினா ஹிஸ்டரி இஸ் only told by the winners. நானே ஹிஸ்டரி என்ன தான். ஹிஸ்டரி? அவளே எனக்கு ஹிஸ்டரியா தான் ஆக போறா. அப்புறம் that time I was very young to understand the term la. ஓகேவா. சோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அந்த ஆண்டி வந்து நம்பல. என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பேசுறீங்க இவனை பார்த்து, என்னம்மா சொல்ற? ஏன் பையன் அப்படியா? பொத்தி வளர்த்த மேகலை. பொத்தி தான் வளர்த்தாங்க. போத்திக்கிட்டு அவர் என்ன பண்ணாருன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்லுங்க. அவரு அந்த சாமியார் என்ன சொன்னாருன்னா, அத பத்தி அவர் சொன்னாரு. அது எப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாக்குமா, லைக் எந்த பையன் வந்துட்டு ரொம்ப லோனா இருக்கான், எந்த பாய் வந்து அதை அட்ராக்ட் பண்றாங்க அப்படின்ட்டுன்னு அது வந்து அந்த பையன் கிட்ட போகுமா. அது வந்து அந்த பையன் கண்ணுக்கு மட்டும் ரொம்ப அழகா தெரியுமா, ஆனா அந்த பையனை சுத்தி இருக்கிற யாரு கண்ணுக்குமே அது தெரியாதான். அது அதுக்கப்புறமா என்ன பண்ணுமா, அது அவர்கிட்ட போய் பேசுமா. பேசி இட் வில் somehow make the guy to fall in love with her. ஓகேவா. யா, உண்மையாலுமே அது வந்து எப்படின்னா, அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்ற ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வரைக்கும் அது மேனிபுலேட் பண்ணி வச்சிரும். ஓகேவா. அதுக்கப்புறமா அது என்ன பண்ணும், அது வந்து அந்த பாய் கூட செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கும். ஓகே. ஆஃப்டர் ஹேவிங் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் they are like unseparable. நல்லா இருக்கு டீல். அதுக்கப்புறமா once the guy die, it will find a new guy. அது செத்தப்பாட்டு பாத்துக்கமா. இல்ல அது கொன்றுமோ நீ. அது உங்களுக்கு கொல்லாது, நீங்க சொந்தமாலுமே செத்துருவீங்க. லைக் உங்களுக்கு லைக் அது வரைக்கும் உங்க கூட இருக்கும் அது. So right now the only problem is all the Mohinis are taken lah. ஆமா. Mohini, even a Mohini is taken day and you're not. இளவர் ஒரு மோகினி பேசாங்கல அப்ளிகேஷன் போட போறேன் நான் சிங்கிள். இல்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல மோகினி சுத்திட்டு இருக்கு. அங்க வேணா கூட்டி போறேன். ஃப்ரெண்டோட ஆபீஸ். ஓ சொல்லுங்க அப்புறம். So the same case happened to this அண்ணன். ஓகேவா. இவங்கள வந்துட்டு இப்போ வந்து ஒருவேளை செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இவங்க 2 பேத்துக்குள்ள நடக்காம இருந்திருந்தா இந்த அண்ணனை நம்ம கியூர் பண்ணிருக்கலாம். ஆனா இது வந்து லைக் ஒரு several times 2 பேத்துக்குமே the thing happened. தாண்டி போயிடுச்சு. எஸ் கரெக்ட். ரொம்ப தூரம் போயிருச்சு இது. அந்த மோகினி வந்து குட்டிலானா மாறி. குட்டிலானாவா? ஆமாடா. மோகினி ப்ளஸ் பிரெக்னன்ட் become குட்டிலானா.
பட் until today அந்த அண்ணன் வந்துட்டு இஸ் நாட் நார்மல். லைக் he will still be in his own world. அவரை சுத்தி யாரு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியாது. இட் பீன் லைக் 10 to 9 years. அது அவர்கிட்ட இருந்து போயே ஒரு 4 to 5 years ஆச்சு. ஜாப் லைக் போயிருச்சு. பட் இப்போதான் அந்த அண்ணனோட லைக் லைஃபே போச்சு. ஓகே 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 எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் கதையை வந்து ஷேர் பண்ணதுக்கு. Okay, thank you so much for calling me. No worries. Thanks for being part of the show today. Yeah. Okay, thank you. Bye. நிறைய கதையை இன்னைக்கு சொன்னா கூட நிறைய பேர் ஆடியன்ஸ் வந்து உன் கதை கண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கதை சைனால இருந்து எடுத்திருந்தியா இல்ல இந்தியால இருந்து எடுத்திருந்தியா இல்ல பிலிப்பீன்ஸ் தாய்லாந்து இந்த லோக்கல் கதை. லோக்கல் கதையா? லோக்கல் கதை யாரு? லோக்கல் ஒரு சைனீஸ் ஃபேமிலிக்கு நடந்த கதை. திரும்ப ரூட்ஸ்க்கே போயிட்ட. ஆமா, சீன பையன்கிட்ட போயிட்ட. இங்கேருந்து வந்தோமா அங்கேருந்து வந்த பாதையை மறக்க நான் போற பாதை இனிமே சைனீஸ் பாட்டு. மூணு வார்த்தை வரணும்ல. சரி சொல்ல. இது வந்து ஒரு ஆனாதான் உன் பேர கிறிஸ் ஜே ஹரிஷா மூணு வார்த்தை இல்லையே, அதான் பேர் அது இல்லையே. என் பேர் சைனீஸ் பேர் வந்து கேர்லீஸ். கல்லிங்ஸ் என் காலு கல்லிங். கிரீஸ் வந்து அவங்க வந்து கேர்லீஸ்னு மாத்தி வச்சிருப்பாங்க. கேர்லீஸ். சோ கல்லிஸ் சொல்லு. கதை என்னன்னா கல்யாணத்துல இருந்து ஆரம்பிக்குது. எதுக்கு அது கொரியனே இல்ல, அது கொரியன் மிமிக் பண்றாங்க. ஓகே, எனிவே சோ இந்த ப்ராப்ளமே வந்து கல்யாணத்துல தான் ஆரம்பிக்கும். ப்ராப்ளமே கல்யாணமா? ஆமா, சீன படமா தமிழ் படமா? சீன படம். சோ பொண்ணு வந்து மலக்கால இடில அடிக்குது சொல்ற கதை பயங்கரமா எஃபெக்ட். பயங்கரமான கதையா? காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் ஒண்ணா இது வந்து ஒரு ரியூனியன் மாதிரி. கல்யாணம் தான் அந்த ரியூனியனே. பிகாஸ் so many years they all not in keep in touch. அவங்கலாம் வந்து ரொம்ப பிரிஞ்சு போய் அங்கங்க வேலைக்கு எல்லாம் போய் ரொம்ப நாள் கீப் இன் டச். சோ எல்லாம் வந்து திருப்பியும் பிரைட் மேடா வாங்க அப்படின்னு சொல்லி அந்த கேர்ள் இன்வைட் பண்ணாங்க. சோ எல்லாரும் பிரிஞ்சு போனது பிரைட்ஸ் தான். சோ அந்த இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். சோ they all study together. groomsmen யாரும் இல்லையா? groomsmen இருக்காங்க. பட் ஆனா வந்து grooms என்னன்னா ஜேவில உள்ள ஆளு. சோ இப்போ பொண்ணு வந்து என்னன்னா மாப்பிள்ளையோட ஃபேமிலி ரொம்ப பீக்கான ஃபேமிலினால அங்கேயே போய் கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொண்ணோட ஃபேமிலியில வந்து அங்க போயிருவாங்க. இந்த கதை வந்து ஒரு 20 years 25 years பேக், கிட்டத்தட்ட 90sல நடந்த ஒரு கதை. 90s உனக்கு தெரியுமா? we are older than the story. 25. ஆமா, அப்பனா older story தான். ஓகே ஓகே. சோ 1999 1998ல அந்த மாதிரி. ஓகே, நம்ம ஒரு படைப்பு அந்த டைம்ல நம்ம ஒரு சின்ன குழந்தை. அப்ப நம்ம அதையே நம்பர்னு அதையே ஒண்ணு எழுத்துக்கிட்ட. சோ காம்படிஷன் கேப் தெரியுமா? நான் ஒரு ஃபார்ம் 2 படிக்கிறவன். யாரு நீங்க? கை குழந்தை இல்ல சப்பிட்டு இருந்த. யாரு கைய? என் கை தான். நீ என்ன? சோ எனிவே ஸோ அப்போ இந்த பொண்ணு ஃபேமிலி எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அவங்க மாப்பிள்ளை எப்படி ஒரு கண்டுபிடிச்சி ஒரு இடம் தேடி குடிச்சிட்டாரு. அப்போ வந்து ஏபிஎன்லாம் இல்லைல்ல. ஸோ ஃப்ரெண்ட் கூட தான் கேட்டானோ, டே ஒரு வீடு இருக்கடா குடுறா எப்படியாச்சும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு சின்ன வீடா பெரிய வீடா? அது பெரிய வீடா, ஏன்னா எல்லாருமே தங்கணும். ஆமாம், பிரைட் மேட் எல்லாம் தங்கணும். ஸோ சைனீஸ் கல்ச்சர்ல ஒரு விஷயம் இருக்கு, கேட் கிராஷிங்னு சொல்லிட்டு. கேட் கிராஷிங். கேட் கிராஷிங். ஸோ அது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கேட் கிராஷிங்னா என்னன்னா, ஓகே இப்போ வந்து பொண்ணு தோழிங்களும் மாப்பிள்ளை தோழிங்களும் சேர்ந்து, பொண்ணு தோழிங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மோட்டிவ் வந்து மாப்பிள்ளைய வந்து உள்ளுக்கு வராம விடணும். உள்ளுக்கு வரக்கூடாது பொம்பளைங்களோட வேலை. ஸோ அவர் வந்து பொண்ணு வந்து ஒரு ரூம்ல காத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கேம் ஸ்டேஜா இருக்கும். இந்த ஒரு ஸ்டேஜ்லாம் முடிச்ச பிற்பாடு தான் மாப்பிள்ளை வந்து எவ்வளோ டிட்டர்மினா இருக்காரு பொண்ணை வந்து. லைக் மாரியோவா? அது அவன் எத்தனை ஸ்டேஜ் போனதான் அந்த பொண்ணை போய் அந்த டவர் இந்த கீழே இருக்கும். அது படம்டா. இல்ல மாரியோட ஒரே கான்செப்ட் அந்த மாதிரி தான். ஆமாடா, அவ்வளோ ஸ்டேஜ் போயிட்டு அப்புறம் தான் அந்த பொண்ணு கீழே இறங்கி. சரி, ஏதோ ஒண்ணு இந்த கேம் நடந்தது. கல்ச்சர் இவனை இப்படி கேம் ஆக்கி இல்ல, அவன் தான் சுட்டு கேம் ஆக்கிருக்கான் நினைக்கிறேன். பத்து ஏன்டா இவனை கொண்டு போய் அவனை கொண்டு மாரி ஓ தேவ மாதிரி. நீ மாறி நீ இன்னும் மாசா பண்ண பார்த்த நினைக்கிறேன். மாரியோ கேம் எக்ஸ்பிளைன் பண்ண அவன் சொல்லோடுக்காக இன்னும் சொல்றான். எனிவே சோ அப்ப இது அந்த பொண்ணு வீட்டு போய் தாண்டி போய் பொண்ணு கண்டுபிடிக்கணும். நான் மாரியோ கேம்ல தான் இருக்கேன். சோ மாப்பிள்ளைங்க தோழங்களாம் என்னன்னா, இந்த கேம்ல வந்து அந்த பொண்ணு தோழிங்களாம் மாப்பிள்ளை மாட்டணுன்றதுக்காக தான் நிறைய விஷயம் செய்வாங்க. அந்த மாதிரி வந்து
சாப்பாடுல கண்ட கண்ட கருமத்தெல்லாம் கலக்குறது, சாப்பாடுல கஞ்சா வைப்பாங்க. சாப்பாடுல கண்ட கஞ்சாலாம் போடுறது அது நீ போட்டாலும் போடுவேன். பட் அந்த மாதிரி போட்டு நான் ஒரு தடவை போயிருந்தேன். சில்லியை போட்டு சாஸை ஊற்றி வசாபி போட்டு அதில் கொக்கோ கோலா ஊற்றி கொஞ்சம் மைலோ கொட்டி எல்லாத்தையும் முட்டையை லைட்டாக அடிச்சு கிண்டி வச்சிருந்தாங்க. அது பேச சாவு மருந்து கொடுத்துறான் சத்து இருப்பல வச்சு வச்சு மாப்பிள்ளை குடிக்கணுமா? அதை குடிச்சது யாரு? இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், வருஷத்துல ஒரு வீடியோ போட்டு 100K அடிச்சிருக்காங்க. என்ன சொன்ன? கேட் கிரஷிங். நான் ஒரு கிரேட் கிரஷிங் எபிசோட். ஸோ நான் வரல இந்த எபிசோட். இதுல வந்து இந்த மாப்பிள்ளை தோழங்க தான் குடிப்பாங்க. ஏன்னா மாப்பிள்ளை குடிச்சா வயிற்று கலக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் நடக்காது. அப்புறம் சாவறது நம்பலா? ஆமா, அதனால தான் அவன் கூட்டு போவான், வாங்கடா சாவறதுக்கு வாங்கடா. இதனால தான் நான் இதனால தான் யாரும் எனக்கு குரூம்ஸ்மேனுக்கு சின்ன குரூம்ஸ்மேன் எனக்கு கூட மாட்டாங்க. ஏன்னா தண்ணி அடிக்கணும்ல, நான் தான் அடிக்கவே மாட்டேனே. எனக்கு பதிலா மாப்பிள்ளை தான் அடிச்சு. அது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஆமாவா? இல்ல அது கேம் வந்து டிபெண்ட்ஸ் அவங்க எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. எல்லாம் பொண்ணு தோழி தான் கிரியேட் பண்ணுவாங்க அந்த கேமை. இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாம், எல்லாம் விஷம். அத்தனை பேரும் மூளையும் விஷம், நம்மள சாவடிக்கிறதுக்காண்டியே இருக்கும். So one question, just general question. Are the bridesmaid also single ladies or what? It depends. கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க. ஏன் கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க? அதெல்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ரா, அவங்க இஷ்டம்டா. கேள்வி கேட்கறேன். சோ அவங்க கல்யாணம் பண்ணலனா can you go after them? கேன்ல. Okay. Yeah. அவங்க கல்யாணம் பண்ணலாம், you can go after. இப்ப தெரியுதா உன்னைய அவனுக்கு மாப்பிள்ளை தோலாம் கூப்பிடலன்னு? சும்மா இருடா. நான் கம்பெனிக்கு சும்மா இருடா. அவன் சும்மா இருடா. கடக்குறதே எப்பயாச்சும் ஒரு தடவை. சரி, சோ அவங்க நீ கதையை சொல்றியா? எனக்கு ரொம்ப டீடைலா பொண்ணு தோழிக்கிட்டு பேருக்கு போயிருக்கேன். பொண்ணு சொல்லிட்டு நீ போய் எடுத்தனே அவங்க டெப் பண்ணி நம்பர்லாம் கேட்கலாம். அது உன்னோட ஸ்டைல். நான் எப்படி சொல்ல முடியும்? எனக்கு ஒரு வேலை வெளிய இருக்கு. எப்படி? இல்ல நீ வச்சிருக்க, சொல்லு சொல்லு. நான் அப்படி கண்ணாலே பேசுவேன். இல்ல நினைக்கிறேன் இந்த 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 ஆப்ஸ்டக்கிள் நான் தாண்டினா எனக்கு நம்பர் கொடுக்கணும். இது கண்ணால எப்படி பேசுறது? சுவாஜி மாதிரி பேசுவேன்டா கண்ணாடியில. இது கண்ணு பேசு, ஃபிட்ஸ் வந்த மாதிரி. என்ன ஹாஸ்பிட்டல் வா. ஆமா உங்க நம்பர் கொடுங்க, நான் ஹாஸ்பிட்டல் அடிக்கிறேன். ஏன் நம்பர் ஓகே ஓகே ஓகே. அப்புறம் என்ன சொன்னா, நான் வந்து சிம்பிளா ஆரம்பிப்பேன். என்னது நம்பர்? நான் போட்டோ எல்லாம் பிடிச்சிட்டு, ஆக்சுவலி நிறைய போட்டோ பிடிச்சேன். அந்த போட்டோ அந்த கேர்ள் மட்டும் நிறைய அப்பப்போ போட்டோ பிடிச்சிட்டு அந்த கேர்ள் கேட்கும், என்ன மட்டும் போட்டோ இருக்கீங்க? ஓ ஐ திங்க் ஐ மஸ்ட் ஹவ் மிஸ்டேக்கன். அந்த இடத்துல உங்களை மட்டும் நான் டிஸ்ட்ராக்ட், உங்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ அப்படிலாம் ஆரம்பிப்பேன். என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எதுவுமே அதனால ஃபாலோ பண்ணாதீங்க. இல்ல இல்ல இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டு நான் என்ன மாவால் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் அதை எப்படி சொன்னதெல்லாம் ஒர்க் ஆகலன்னு. ஒர்க் ஆகல, முதல்ல மூஞ்சி ராசி இருக்கணும். இல்ல செலவு வந்து ஒர்க் ஆனிச்சு, ஆனா ஆள் சரியில்லை. நீ ஒர்க் பண்ணல? இல்ல இல்ல முதல் நீ பாக்குறப்ப எல்லாம் அழகா தான் இருக்குங்க. ஆனா கிட்டக்க வரவே தெரிய அப்படின்னு பழக அப்பதான் தெரியும் இது விஷம். இது இங்கேயே முடிச்சு விட்டுறோம். ரொம்ப அடிபட்டிருக்கு போல. இல்ல இட்ஸ் யூசுவலி டிஃபரெண்ட். கேர்ள்ஸ் வந்து பார்த்தோன்னே அழகா இருப்பாங்க, ஆனா பார்க்க தான் அசிங்கமா இருப்பாங்க. ஆனா ஆம்பளைங்க வந்து ஆப்போசிட்ல பார்த்தோன்னே அசிங்கமா இருப்பாங்க, ஆனா பார்க்க தான் அழகா இருப்பாங்க. பழக நம்ம வந்து ரெண்டுமே நடுவில் இல்லையா? ரெண்டுமே இல்ல. நம்ம வந்து பார்த்தோம் சி கன்றாவி எல்லாரும் ஏய் யூ ஆர் ஃபனி காய். ரெண்டு வெரி ஃபனி இஸ் எல்லாமே சிரிச்சுட்டே இருக்க முடியுமா? நீ இதுக்காண்டி தான் வந்த, நான் எதுக்காண்டி வந்தேன்? நீ என்னை சிரிப்பு எப்ப நினைச்சேன், என்னையே ஜோக்கா பைப்ப நினைச்சேன். எஸ்பி பாய் அவன் தான் சொன்னான், எஸ்பி காரன். அவன் என்னையே சொன்னான், அவனை சொல்ல. அவன் கண்ணுக்கு நம்ம அப்படித்தான்டா எஸ்பி பாய். சரி சொல்லு. 1000 அதிசயம் எஸ்பியில் நடந்த சொல்லு. இதுதான் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் கேட் கிரஷிங். ஸோ ஒரு ஸ்டேஜா முடிச்சுட்டு கடைசியா போய் பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுகிட்ட அந்த ஃபைனல் ஸ்டேஜிங் கேள்வி இருக்கும். பொண்ணுக்கு இது மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அதாவது அதோட பர்த்டே என்ன சிம்பிளான கேள்வியா இருக்கும். இவன் மறந்துருப்பான், ஐயோ இது பொண்ணோட பர்த்டே அவனுக்கு தெரியாதா? இதெல்லாம் வந்து நடக்கும். சிம்பிளான கேள்வி பார்த்துட்டு அதோட பிரா சைஸ் என்ன அப்படிலாம் கேட்பாங்க. நானும் அதான் கேட்கலன்றேன். திடீ இன்னும் மைண்ட் வாய்ஸ் லவுடா கேட்குது. அந்த மாதிரி குண்ட கேட்பாங்க கேள்வி. நீ வந்து பார்த்துட்டு நான் வந்து ஒரு வெட்டிங்ல போயிருந்தேன். எல்லா பிரைட்ஸ்மேட்ஸும் லிப்ஸ் அந்த லிப்ஸ்டிக் போட்டு முத்தம் கொடுத்து அந்த போட்டோல வச்சிருக்குங்க. இது யாரோட லிப்ஸ்? அதாவது இது வந்து நான் டெஸ்ட் பண்ணேன். எல்லா இந்த லிப்ஸ் கொடுத்து எல்லா லிப்ஸும் நான் ட்ரை பண்ணேன். அதுதான் நாங்க சொன்னோம். நாங்க பிரைட்மேட், நாங்க க்ரூம்ஸ்மேட் தானே, நாங்க வேணா கண்டுபிடி சொல்றோம். மத்ததெல்லாம் எதுவுமே வந்து செட் ஆவாட்டி அது வைஃப் இல்ல.
ஸோ வந்துட்டு இவங்க போயிட்டு எல்லாம் அந்த கேம்லாம் முடிச்சுட்டு கதை தட்டிருக்காங்க. உள்ளுக்குலேருந்து திருப்பி அந்த பொண்ணு கதை தட்டுது. ஓகே. இவங்க வந்துட்டு என்னடா அது திருப்பி கதை தட்டுறாங்க, அது ஒன்று கதை தட்டுது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இல்லை ஸோ பேக் டு பேக் இந்த மாதிரி கேட்கும்போது இவங்க நினைச்சிட்டாங்க ஒருவேளை வந்து பொண்ணு மாட்டிக்கிச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரை கூப்பிடுங்கன்னு சொன்னா அந்த காலத்துல வந்து பழைய ஃபோன் தானே. ஸோ குடன் ரீச் என்னன்னு தெரியல. ஸோ கிணம் அப்போ என்ன பண்ணிட்டாங்க, சரி கதவை எத்தி உடச்சிடலாம். எப்போதும் நார்மலா ஒரு கால் இடிச்சா உடஞ்சிடும். பட் இது தள்ளுறாங்க, இடிக்கிறாங்க, எத்துறாங்க, உடைய மாட்டேங்குது. ஸோ கொஞ்ச நேரம் சேர்ந்து இடிச்சு பாக்குறாங்க, திறந்துருச்சு. தென் குரூப்ஸ் லெஃப்ட் பிகாஸ் அது வந்து ஒரு சிச்சுவேஷன்ல வந்து லைக் சட்டெல்லாம் கிழிஞ்சு போய் கொஞ்சம் ஹாஃப் நேக்கட் அந்த மாதிரி லைக் ரொம்ப பைத்தி பிடிச்ச மாதிரி ரொம்ப முடியெல்லாம் விரிச்சு போட்டு ரத்தம்லாம் வாயில வந்து அந்த மாதிரி இருக்கு. So they already broke the door. They already broke the door and then they left us the cameraman like சில ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வெளியே சொல்லிட்டாங்க. வெளியே சொல்லிட்டு பரவாயில்ல வெளியே போங்க grooms were all like try to protect and then அந்த bridesmaidலாம் உள்ளுக்கு வந்தாங்க. Then the boyfriend also came in say that okay எங்களுக்கு டைம் வேணும். Then they closed the door. Then don't know what happened. கொஞ்ச நேரம் சென்று அவங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் ஃபேமிலிலாம் வந்து உள்ளுக்கு வந்துட்டு பேசியிருக்காங்க. ஐயோ இது என்ன விஷயம் என்ன ஆச்சுன்னு. ஸோ அதுக்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, ஐயோ ஓகே ஏன் இப்படி ஆச்சு என்ன. அது அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணுது, கண்ணிலேருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா, ஸோ யாராவது கூப்பிடணுமான்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றுமே தெரில. பட் அவங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா ஓகே சம்திங் ராங். இது வந்து அவங்க அம்மா இனிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா அந்த வீட்டில் வந்து போகிறதுக்கு முன்னே அந்த வீட்டில் வந்து ஏதோ ஒரு அமானுஷமாக நடந்திருக்கு. ஓகே. சம்திங் பெறணும். ஸோ ஏன்னா ஒரு தடவை வந்து அவங்க அம்மா கிச்சனுக்கு போயிருக்காங்க அன்னைக்கு ராத்திரி. ஆல்மோஸ்ட் டின்னர்லாம் முடிச்சு போய் இந்த பிள்ளைங்கலாம் ரூமுக்கு போயிடுச்சுங்க. அப்போ அவங்க வந்து போயிட்டு ரூம் போயிட்டு கிச்சனுக்கு போயிட்டு பார்த்துருக்காங்க, ஒரு பிள்ளை தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. சரி இவங்களும் ஓகே அப்படி போயிட்டு அப்புறம் திருப்பி வந்து ரூமுக்கு திறந்துருக்காங்க. எல்லா பிள்ளைங்களும் அங்கே தான் இருக்குங்க. ஸோ ஷீஸ் லைக் யார் முதல் கிச்சனில் தண்ணி குடிச்சது அப்படின்னு வந்து யாரும் இல்லையே, நாங்கள்லாம் இங்கே தான் இருக்கோம். இப்போ நான் மேலே வரும்போது கிச்சனில் யாரும் தண்ணி குடிச்சு நாங்கள் யாரும் இல்லையே, யாருமே இல்லையே. இப்போ அந்த ஆண்டி கன்ஃபியூஸ், இல்லையே நான் தானே மேலே வந்தேன், இப்போ என் கூட யாராவது வந்துருக்கணுமே மேலே. அப்போ நான் ஒரு பிள்ளை மிஸ் ஆச்சுன்னா அவங்க கொஞ்சம் கன்ஃபியூஸ், மேபி நான் தான் சீலா பார்த்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த அதை வந்து பெருசாக எடுத்துக்கல. க்ரூம்ஸோட மாம் வந்து அங்கே தங்குறாங்க பிரைட் கூட. ஓகே. டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், மேபி ஷி வாண்டட் டு ஹெல்ப் அவுட் அந்த டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு. இதுக்கெல்லாம் வந்து அங்கேயே பொண்ணு கூட தங்குறாங்க. ஸோ அப்போ சொல்கிறாங்க ரூமு கிட்ட இந்த மாதிரி, டே இந்த ரூம் வீடு வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது, லைக் பொண்ணு கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சைனீஸ் கல்ச்சரில் வந்து வெட்டிங் க்ளோத்திங்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப விஷயம் அவங்க பார்ப்பாங்க. எப்படின்னா ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ் இருக்கும். ஏன்னா அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் அது என்ன சொல்லுவாங்க தமிழில், ஐதீகம். ஐதீகம் இருக்கும். ஸோ இத்தனை மணிக்கு வெளியே போகக்கூடாது, வாசப்படி தாண்டக்கூடாது, லைக் அந்த மாதிரி பார்த்தாங்க. அது தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஐதீகம் தானே. ஐதீகம். ஸோ தெரிஞ்சு சொல்ல தெரியாது. ஐதீகம் தெரியும், ஆனால் ஐதீகம் பந்தாங்க தெரியல. அது தெரியல. உன்னோட தான் சொன்னேன், அவனுக்கு ஃப்ளோ இருக்குது திருப்பி அப்படின்னு சொல்லுவான். ஸோ எனிவே அது வந்து வீட்டில் வந்து இந்த பேப்பர்லாம் ஒட்டி வச்சிருவாங்க. சோப்பு கலர் பேப்பர், அந்த எல்லோ கலர். எல்லோ கலர் வந்து இந்த மந்திர எழுத்துல எழுதியிருக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக ஒட்டி வச்சிருவாங்க. அவங்க கல்யாணம், ஏன்னா அது வந்து எந்த ஸ்பிரிட்டும் வந்து வரக்கூடாதுன்னு. ஏன்னா சில ஸ்பிரிட் வந்து இந்த கல்யாணம் வீடு போடணும்னு ஆசையா இறந்துருக்கும், கல்யாணமே பண்ணாது, அந்த மாதிரி வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஸோ இவங்க இந்த மாதிரி நடந்ததுமே உடனே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சம்திங் ராங். ஸோ அவங்க வந்து கல்யாணத்தை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. ஃபேமிலி மெம்பருக்கு எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, என்னடா நீ சொல்லும்போது இவ்வளவு பயங்கரமா வருது பேக்ரவுண்ட் பிஜிஎம் பார்த்துக்க எவ்வளவு வெயிட்டான கதை பிஜிஎம். ஸோ அப்போ என்னன்னா இந்த ஃபேமிலிலாம் மலாக்காலேருந்து வந்திருக்காங்க சில பேர். ஸோ எல்லாருக்கும் வந்து வெரி டிசப்பாயிண்டட், என்ன அந்த மாதிரி ஆயிடுச்சு போச்சுன்னு. அப்படி பரவாயில்ல, ஃபேமிலி ட்ரை டு பி அண்டர்ஸ்டாண்ட், அதுக்கு இன்னும் பேய் இது பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் கூட்டு வந்து அவர் பார்த்துட்டு வீட்டெலாம் செக் பண்ணிட்டு அவர் சொல்லிட்டு அது யாரும் செஞ்சு விட்ட மாதிரி தான் இருக்கு செய்வனே. ஏன்னா சம்திங் இது வந்து நார்மலாக வந்து ஏன்னா அது வந்து அது ஃபுல்லாக சேவன் எடுத்ததுமே உடனே வாந்த ரத்தம் வந்து எடுத்து ஷி வாஸ் ஃபைன். அப்போ தான் வந்து அது ரியலைஸ் பண்ணுது எங்கே இருக்கேன் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. ஹீ ஆல்சோ நாட் ஷுர் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு. பட் ஹீ ஃபீல் லைக் தேர் சம்ஒன் மஸ்ட் ஹவ் டன் இட் டு திஸ் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் பாருங்கலாம் பண்ணுங்க சரியாயிரும் அப்படின்னு. தென் அவங்களும் வந்து ஓகே இருக்காங்க. பட் ஷி இஸ் ஃபைன் நவ், ஷி இஸ் ஃபைன், ஷி இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் ஃபைன். ஒரு மாசம் கழிச்சு திருப்பி அந்த கல்யாணத்தை நடத்துறாங்க. தென் திஸ் டைம் அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்க. வேற இடத்த ஒரு பெட்டரான இடம் லொகேஷன் பார்த்து அதே மாதிரி கேட் கிராஷிங் இதெல்லாம் வந்து பண்ணி ஆக்சுவலி வந்து அது வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாங்க. பட் அந்த கேர்ள் லைக் டு டூ த கேட் கிராஷிங்.
மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு. எல்லாட்டும் ப்ராசஸ் என்ன கேட்குறான் அவனுக்கு தெரியும். இல்ல எல்லா கேம்லயும் ஒரே மாதிரி So இருக்கு. do the same bridesmaid and groomsmen came back or everyone went? எவ்ரிவன் வந்துட்டாங்க. அதுல எத்தனை பேர் வந்திருப்பாங்க எத்தனை வரலன்னு எனக்கு தெரியல. பட் ஆல்மோஸ்ட் அந்த கேம் விளாண்டாங்க. அந்த கேம்ல அந்த கேம் நம்ம போய் விளையாடலாமா? நீ கல்யாணம் பண்ணிடலாம் நான் சீன ஏன் பண்ண நான் கல்யாணம் பண்ணோம்? சீன பண்ண கல்யாணம் பண்ண ஏய் பண்றா, நீங்க பண்ணுங்கடா. டேய் நீ பண்ணு, நாங்க விளாடுறோம். அப்பயும் நான் மாவாட தான் பண்ணி நானே பண்ணி அப்பயும் உனக்கு நான் மாவாட தான் நீ பண்ணி நான் வரக்கூடாதா? அவன் கல்யாணம் பண்ண செட்டில் ஆயிடுச்சுடா, கேம் ஓவர். இப்ப நாங்க போனோம்னா குரூப்ஸ் பிரைட்மென்ட்ஸ் நிறைய இருக்கும். பார்த்துட்டு ஐ ஒன்னு ஐ அப்படி இருக்கும். ஏன் நீ கல்யாணம் பண்ண வேண்டியதானே? முடிஞ்சு கேம் ஓவர். உனக்கு ஏன் கேம் ஓவர்? ஆமாடா, ஒரே ஒரு ஆளோட செட்டில் ஆயிரும். அப்ப நான் கல்யாணம் பண்ண கேம் ஓவர் இல்லையா? நீ குடும்பஸ்தன், நீ 4 பேருக்கு நல்லா தெரியும். பாரு என்னெல்லாம் ஏண்டா எனக்கும் பரவாயில்ல வேணாம். சரி சொல்லு, ரெண்டாவது கேம் விளாண்டாங்க. இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே ரூம்ல ஒரு ஆள் பிள்ளை கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஃபார் இன் கேஸ். ஏன்னா இது இந்த மாதிரி திருப்பியும் இன்னொரு வாட்டி நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஆள் படிச்சுட்டாங்க. தென் இதெல்லாம் கேம்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக வராங்க. நான் அவங்க மேலே வந்து பார்க்குறாங்க, கதவு திறக்கிறாங்க, இந்த பிரைட் காணோம். அந்த கேர்ள் ஒரு கேர்ள் அந்த பார்க்க ஜாகா பண்ணி போட்டிருந்தாங்களே, நீ பார்த்துக்க அந்த பிள்ளைன்னு, அந்த பிள்ளை மயங்கி கிடக்குது கீழே. தென் எவ்ரிபடி இஸ் லைக், அந்த கேர்ள் எழுப்பி தண்ணி அடிச்சு எழுப்பி எங்கே அந்த பொண்ணுன்னு கேட்கும்போது ஷீஸ் லைக், எனக்கு தெரியல, நான் திடீர்னு மயங்கிட்டேன், எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரில அப்படின்னு. தென் தே லைக் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு 2வது வாட்டி இந்த மாதிரி நடந்த வரைக்கும் ஃபேமிலிலாம் பிளான் பண்ணி எங்கெங்கேயோ தேடி இருக்காங்க. போலீஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணி எங்கெல்லாம் தேடி இருக்காங்க. போலீஸ் வந்து என்ன சஸ்பெக்ட் பண்ணுதுன்னா, அந்த கேர்ள் வந்து 2வது வாட்டி இந்த மாதிரி போயிருக்குன்னா அப்போ அந்த கேர்ளுக்கு பிடிக்கல. அவங்க சொல்றாங்க இல்லை அப்படிலாம் இல்லை, இது நான் அது விசாரிச்சு தான் பார்க்கணும், இது என்ன cannot come to a conclusion காணா போச்சுன்னு. ஸோ இது ஏதோ ஒரு because from the police perspective, first time she's already distraughted like crazy. Second time she's still straight கல்யாணம் தூடிச்சு. So yeah, நீ she's afraid to get married and she doesn't know how to say it. அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படிதான் தெரியும். ஸோ they not taking it serious. அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து groomsmateம் bridesmateோட இவங்கள தான் வந்து சஸ்பிஷியஸா ரொம்ப கேள்வி கேட்கறாங்க. எனக்கு இன்னமும் உங்களை தான் சந்தேகம் வருது அப்படின்ட்டு. ஸோ they hold it. Of course they were searching it. Of course இந்த கேஸ் வந்து இன்னும் சீரியஸா எடுக்கணும்னா இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, வெயிட் ஃபார் 24 hours. ஆனால் 24 hours மேலே ஆயிடுச்சு. தென் இட்ஸ் லைக் happen to be like 3 days. ஸோ இப்போ வந்து சாமியார்கிட்ட தான் போகணும், வேறு வழியே இல்லைன்றது மாதிரி சாமியார் திரும்பி போகிறாங்க. அவர் வந்து யோசிச்சு பாரு, நீ வந்து ஃபேமிலி மெம்பர் யாராச்சும் காணப்பட்டா போலீஸ் தான் போகணும். Do you know how desperate you have to be to just go to a samyar? Yeah, correct. That means right, you can't even believe the police anymore. That means the police is so useless at their job that you're telling me a samyar is better at the police job. Because they are very hard to explain. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து சஸ்பிஷியஸ், நீ என்ன பொண்ணை வந்து ஏன் மிரட்டினீங்களா யாராவது, அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் லாஜிக்கலா அவங்க யோசிச்சிருக்காங்க. ஏன்னா இவன் பணக்காரன், அது கம் ஃப்ரம் வெரி புவர் பேக்ரவுண்ட். அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த குடும்பம்லாம் ஃபார்ஸ் பண்ணி இவனை கல்யாணம் பண்ண வைக்குது அந்த மாதிரி. அவங்க சொல்றாங்க இல்ல அது லவ் மேரேஜ் தான் அப்படின்னு. காலேஜ்ல தெரியும் நம்மளுக்கு அந்த பொண்ணு பார்க்குற எப்படி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, கதை மட்டும் தான் தெரியும். So it's a matter of principle. அலையலாம். ஸோ யாரு சொல்றான் பத்தியா, மறந்துட்டல கொஞ்சம், யார சொல்றான் என்னையா சொல்ற, அது நீ சொல்ற. நான் ஒரு டீசென்ட்டா கதை கேட்டுட்டு இருக்கேன். எஸ் ஓகே, சொல்லு கொஞ்சம் பிரேக் கூட இருக்கு, நானும் சிரிச்சுக்கிறேன். ஓகே, என்னடா ஸ்கூல்ல பெர்மிஷன், நானும் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன், பெர்மிஷன் மட்டும் சிரிக்கிறேன். சொல்லு போலீஸ்காரன். ஓகே, அப்போ மந்திரவாதி கிட்ட போனாங்களா, மந்திரவாதி வந்து கண்ணாடி மாதிரிலாம் வச்சு டயக்ராம்லாம் போட்டு அவர் வந்து பார்த்துட்டு இந்த டைரக்ஷன்ல தான் பொண்ணு இருக்கு, அங்கே போய் தேடிங்கன்னா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அவர் காமிச்சது வந்து அந்த காலத்துல அவர் சிஎஸ்ஐ மாதிரி வேலை பண்ணி அவர் பார்த்துட்டு அவர் ஒரு மேப்லாம் போட்டு ஜிபிஎஸ் லொகேஷன் காமிச்சிருக்காரு, இந்த இடத்துல தான் பொண்ணு இருக்குன்னு. அந்த இடத்துல தேடி போய் பார்த்தா அது ஒரு சுடுகாடு, அதுக்கு முன்னாடி ஒரு காடு. சுடுகாடு. அங்கே போயிட்டு ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி பொண்ணு வந்து கிடைக்கும்னு பார்த்தாங்க, கிடைக்கல. ஸோ நான் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணேன். அவர் வந்துட்டு ஏதோ மலிப்பு இருக்காரு. ஆனா பொண்ணு எங்க இருக்குன்னா, மொத ஒரு இடத்துல காணா போடுச்சுல, அந்த வீட்டுல இருக்கு. காணா போடுச்சுன்னா வந்து ஒரு சட்டல கிழிச்சு, சாரி மொத வீட்டுல ஒரு இடத்துல பேய் பிடிச்சு, அந்த வீட்டுல இருக்கு, காணா வீட்டுல இல்ல. ஓகே, ஸோ தே லைக், ஏன்னா அதெல்லாம் ஒரே ஏரியா தான். ஸோ தே லைக் வாய் நீ ஏன் இங்க போன அப்படின்னு, அது அங்கேருந்து வருது. ஸோ எங்க உள்ள நாளா இருந்த அப்படின்னு என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஏரியா பார்க்கும்போது அது அங்க இருக்கு. ஓகே, தென் என்னாச்சு என்ன, அது எகெயின் சேம் திங், அதே மாதிரி ஒன்றும் பேசல ஒன்றும் செய்யல. தென் இந்த வாட்டி என்ன குரூப் சைட்லேருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, வேணாம் அந்த பொண்ணு வேணாம், இதோட கல்யாணம் நின்றுடலாம். ஏன்னா 2 வாட்டி நடந்த பாடு இதுக்கு மேலே வந்து கல்யாணம் பண்ணுறதுல எப்படி தவிர மாப்பிள்ள
எனக்கு தெரியுது கல்யாணம் பண்ண ஆசைப்படுறேன்னு. ம். ஆனா பிரைட்ஸ்மெய்ட் அழகா இருக்கான். ஆனா வேணாமா இந்த பொண்ணு வேணாமா ஏன்டா இந்த பொண்ணு மட்டும் வேணாமா. பட் நம்மளுக்கு வேணாம். அந்த காய் வந்து வெரி லாயல். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, இல்லை என்ன நடந்தாலும் எனக்கு அந்த கேர்ளோட ப்ராப்ளம் தான் ப்ரையாரிட்டி, எனக்கு கல்யாணம் கூட எனக்கு ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணு என்ன நம்பி வந்திருக்கா, அதனால நான் அவளை நம்புவேன். எஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கான்ஃபிடென்டா வந்து மானஸ்தன் எனக்கு உத்தமன். எனக்கு இந்த கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணு தான் அப்படின்னு அவர் பாத்தியா என்ன ஃப்ளோ. டேய் ஆம்பளன்னு அப்படி இருக்கணும். சொல்டா. ஸோ ஹி வாஸ் வெரி லாயல் டு ஹர். ஜெசாய் எல்லாம் திருப்பி அந்த சாங்கிலாம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அண்ட் த திங் இஸ் அந்த கேர்ளும் அந்த காயும் லிவ் டுகெதர். அவங்க வந்து கேல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. ஓகே ஓகே. ஒர்க் பண்ணி ஒன்னு இருந்து அப்பயும் அந்த பொண்ணு லவ் பண்ணிருக்கான். they were living together for a very long time. ஓ வாவ். ஸோ என்ன ஆச்சுன்னா, நான் வீட்டில் வந்து நிறையா he also started to feel the presence. லைக் யாரோ கல் தட்டுறது, போய் திறந்தா யாரும் இல்லை. அப்புறம் வந்து இந்த பிள்ளை வந்து உள்ளுக்கு சொந்தமாக சிரிச்சுக்கிறது, லைக் சம்திங் ஷீ இஸ் டூயிங். அண்ட் தென் ஒரு நாள் என்னன்னா, ஷீ ட்ரை டு சூசைட். அவங்க கல் திறந்து பார்க்கும்போது ஷீ ட்ரை டு ஹேங் ஹர்செல்ஃப். எப்படி இருக்கான்? தூக்க மாட்டியா? எஸ். ஃபேன்ல தூங்காதடி, அந்த ஆணியில் தூங்க. ஃபேன் தூங்கினா யார் சாவா? கீழே வந்துருச்சுன்னா மல்டிபிள் டைம் அது வந்து கை வெட்டுறது எல்லாம் வந்து ஒரு தடவை வெட்டிக்கிச்சு. தென் ஹீஸ் ட்ரை டு ட்ரை டு பிரிங் என்ன ஒரு ஆம்பளை. அண்ட் தென் அட் ஒன் பாயிண்ட் என்னன்னா விஷயங்கள் வெளியாகுது. அது ரொம்ப ரொம்ப உண்மையை வந்து அழுது உண்மைகளை சொல்லுது. அதுவே சொல்லுது நான் உண்மை சொல்லுது, நான் உன்னை சீட் பண்ணேன் அப்படின்னு. அவன் வந்துட்டு he was in shock. இப்போ அதோட உண்மையெல்லாம் வெளியாகுது. அது லைக் எவிடன்ஸ் ஆஃப் த மெசேஜ் என்ன எல்லாமே வந்து வெளியாகுது. நான் உனக்கண்டி இப்படி சண்டெல்லாம் போட்டேன்டி, Correct. நான் உனக்கண்டி லவ் கொடுத்தேன். என்ன நந்தினி இது? ஸோ எல்லா விஷயமும் வெளியாகுது. அதோட பிட்ரே பண்ணுது, ஃப்ரெண்ட்ஸ் எந்தெந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுது எல்லாமே. ஸோ பேக் ஸ்டெப் ஐ சீன் Like- பேக் ஷாட் ஆர் வாட்? லைக் என்ன பேக் ஷாட் அந்த மாதிரி பேக் ஸ்டாப்னா உனக்கு தெரியாது. இல்ல அவன் எப்படி ஸ்டாப் பண்ணா இங்க அந்த மாதிரி இல்ல. லைக் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு கொடுக்குறது, லைக் சில பேரை பிரிக்கிறது சொல்லி, லைக் சோ ரியூனியன் அப்போ she met all accessல நாட் எக்ஸஸ். அந்த எக்ஸஸ்ல இது இந்த அவங்க ஃப்ரெண்ட்குள்ளேயே வந்து she have been not a good friend. She is not a loyal friend. what a bitch. பாத்தீங்களா? That's what the fiancé realized. What a bitch. நீ எப்படி வந்து அவன் உனக்கு இவ்ளோ பண்ணிருக்கான் அவன். அதான் நினைச்சு பாரு, அவ்வளவு பண்ணி கடல்ல அது ஒரு கடல்னு கண்டுபிடிச்சா என்ன வருது? கடைசியில் அவன் தான் எஸ்பியா மாறிட்டான். அதான் ச்சே, எல்லாருமே எஸ்பியா வராங்களா? எல்லாத்தையும் எஸ்பி ஆக்குறாங்க இந்த உலகத்துல. ஸோ ஓகே, இது ஏன் இப்போ வாய் இதனால தான் உனக்கு மென்டல் பிரேக் டவுனா? லைக் வாய் அப்பயும் கேக்குறானா? லைக் யா என்ன நந்தினி எல்லாரும் போட்டாங்க அதனால தான் உனக்கு இந்த தலைவலிக்குதா? இல்ல அவன் யார் தெரியுமா? அவன் தான் உண்மையாலே வந்து அர்ஜுன், விடாமுயற்சி அர்ஜுன். ஏன்டா? ஆமாடா, அவன் தான் இது அஜித். அதான்டா, அதான் சொல்றேன். அவன் பேர் அந்த படத்துல அர்ஜுன் தான். ஓ டேய் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணாம எவ்வளவு நடந்த அர்ஜுனா அஜித்தா? யார் அஜித்? அந்த படத்துல அவன் பேர் அர்ஜுன். நீ அஜித்னு எவ்வளவு அஜித் நடந்தாலும் வந்து பரவாயில்ல, நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன். யாரு போட்டாலும் பரவாயில்ல, நான் அவனை போட்டேன்ல. நான் போட்ட மாதிரி வராதுல. இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கா? என்ன தென் மாதிரி என்ன? like after this situation how would you like handle it? லைக் ஐ வில் டூ எவ்ரிதிங் ஃபார் யூ. நீ அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ணுவ? அவன் மாதிரி தான். சரி உட்காந்து பேசலாம், நடக்குது. உட்காந்து நீ என்ன பண்ணிருப்ப? ஆமா நானும் அந்த மாதிரி பண்ணிருப்பேன். அவன் பண்ண வேற என்னதான் பண்ண முடியும்? போயிட்டு எதுக்கு சொன்னேன்னு அடிக்க முடியும். நம்ம வந்து ரெண்டு ஆப்ஷன் போலாம். ஒன்னு ஹாலிவுட்டா போலாம், இல்ல காலிவுட்டா போலாம். நீ எப்படி போற? இல்ல என்ன ஹாலிவுட்னா என்ன, காலிவுட்னா? ஹாலிவுட்னா வந்து விடாமுயற்சி மாதிரி ம். உட்காந்து பேசலாம். வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அது இதுவே வந்து இதுவே இதுவே காலிவுட் ப்ரோ இல்ல சின்ன வயசுல இந்த ஜெனரேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா சின்ன வயசுல ஏதாச்சும் உடைச்சா நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி. இதுவே வந்து காலிவுட்னா கலெக்டர் என்ன ஏமாத்திட்டாங்க, நீ சூஸ் பண்ணிக்கோ. நான் வந்து அப்படி நான் ஹாலிவுட் போகலாம். நானும் ஹாலிவுட் தான். நான் ஹாலிவுட் காலிவுட்லாம் போக மாட்டேன். அப்ப டாலிவுட் போய் ஹாலிவுட் போயிடுவேன். நான் மாலிவுட். பாலிவுட் ஏன்டா? ஒரு அவருக்கு ஒண்ணுமே புரியாம எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு என்ன நினைச்சு இப்பதான் கடைசில இந்த எண்ட் வந்து உனக்கு தெரியும், நான் தானே எஸ்பி. ஓகே நானே சொன்னேன். நான் நிறைய இடத்த ரியலைஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு கொஞ்சம் லேட்டா தான் புரியும். எண்ட் தெரிஞ்சிருச்சு. ஸோ he don't know what to do. He was so in of course he's in a very frustration state also. என்ன பண்றது தெரியல.
அது ஒன்றும் திட்டவும் முடியாது, ஏன்னா அது இருக்கிற ஸ்டேட் அந்த மாதிரி. இப்போ அவனுக்கு என்ன பயனா ஏதாவது சொல்லி அதுக்கு மனசு ஏதாவது ஏன்னா அது சாவறனாலே தான் இருப்பு அது இருக்கு. அதோட மனசு புரியும். டேய் அவன் நேரா நான் இத்தனை பேரோட படுத்திருக்கேன், நான் இத்தனை பேரோட பேக் ஸ்டெப் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், அவன் பார்த்து அவன் பொண்ணு சாப்பிடு. அதுக்கே தெரியல அது என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. ஸோ ஷி ஆல்சோ ஃபீல் லைக் பிஃபோர் ஷி டை ஷி நீட் டு டெல் திஸ். அது என்னமோ சாப்பிட்றேன்னு தான் இருக்குது. ஸோ சாவதுக்கு முன்னாடி நான் வந்து அணையிற வரைக்கும் பிரகாசமா சொல்லுவாங்க. அதான் சாவதுக்கு முன்னாடி அதெல்லாம் சொல்லிடுறேன். எதுக்கெல்லாம் பழிமொழி சொல்ற அணையிற வேலைக்கு பிரகாசமா இல்லையா? அது அந்நியர் வேலைக்கா? அது பிரகாசமா நிறைய பேர் எரிச்சு விட்டுருச்சு. அது நிறைய பேர் அணைச்சு விட்டுருச்சு. அதுதான் கடைசி நேரத்துல உண்மையை சொல்லி இவனை எரிச்சு விட்டுட்டு அவன் வயிற்று எரிச்சல் எரிச்சு விட்டுட்டு அது போகுது. ஸோ இது வந்து அவங்க அக்கா கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்றான் அவங்க ஃபேமிலியில, பிகாஸ் he don't want anybody to know. பாட்காஸ்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இது நடந்ததே ஒரு 20 வருஷம். இதை பப்ளிக்காவே போட்டு எல்லாருக்கும் பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இந்த வந்து அந்த கேர்ள் அக்காட்ட சொல்லும் போது அக்கா சொல்றாங்க, ஓகே நான் ஒரு விஷயம் சொல்றேன், பட் யூ see how எனக்கு இது வந்து இது உண்மையா எனக்கு எப்படி ஹேண்டில் பண்றது எனக்கு தெரியல. இமேஜின் at this point the அக்கா says நான் ஒரு விஷயம் சொல்றேன், நீ வந்து ஒரு மண்ணில் பிடிச்சுக்கோ. நானும் தான் போட்டேன். என்ன பண்ணுவேன்? நீ போட்டினா எனக்கு என்ன ப்ராப்ளம்? அக்காவும் போட்டா என்ன பண்ணுவேன்? ஓ அக்கா என்ன பண்ணுவேன்? Imagine you are the guy at that point. What would you do? அவர் நான் இது வரைக்கும் blank அப்படிதான் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ? திரும்பி உட்காந்து வச்சு 2 நிமிஷம் கூட கலெக்டர். ஸோ அக்கா ஒன்று விஷயம் சொன்னாங்க என்னன்னா, ஓகே இந்த அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் உனக்கு யார் யார் எல்லாம் தெரியும்ல, அதாவது அந்த வந்தாங்களா அதுல ஒரு ஃப்ரெண்டு மட்டும் ஷீஸ் லைக் தே ஆர் நாட் க்ளோஸ். ஐ மீன் இந்த ஃபேமிலி க்ளோஸ் இல்லை. லைக் ஷீஸ் நாட் சடன்லி வந்து புந்த ஒரு பிள்ளை. அது ஓகே அவன் சொன்னா அந்த ஒரு பேர் சொல்லி இந்த கேர்ள் தான் அப்படின்னு. ஓகே நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அந்த கேர்ள்கிட்டேருந்து. எனக்கு தெரியும் அந்த கேர்ள் பற்றி. முன்னிலேருந்து எங்கள் கம்பத்துலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படிச்சது. இந்த கேர்ள் வந்து இந்த பிரைட்ஸோட ஒன்னா ஸ்கூலில் படிச்சதில்லை. ஓகே என்னன்னா இந்த ஃப்ரெண்ட் வந்து பர்டிகுலர்லி நாட் வெரி க்ளோஸ் டு ஹர் இந்த ஸ்கூல் டைம். ஓகே அப்போ எப்படி வந்து சடன்லி பிகேம் வெரி க்ளோஸ் டு ஹர் அப்படின்னு அவங்க அக்கா கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இது என்ன ஒரு பிக் விஷயம். ஐ மீன் திருப்பியும் ரீயூனியன் பண்ணியிருப்பாங்க, திருப்பி பேசியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா இது வந்து இந்த அந்த அக்காவும் இவங்களோட அக்காவும் அந்த பிரைட்டும் வந்து ரொம்ப க்ளோஸ். ஸோ ஆல்மோஸ்ட் தே நோ எவ்ரி திங். அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த அக்காவை வந்து அதுவே வந்து நிறைய விஷயத்த கான்ஃபரன்ட் பண்ணியிருக்கு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் ரொம்ப விஷயம் தெரியும், ஆனால் அதோட பேக் ஸ்டெப் அதெல்லாம் தெரியாதுல, அந்த சீட் பண்ணது அதெல்லாம் தெரியாது. பட் குவைட் க்ளோஸ் டு நோ ஆல்மோஸ்ட் இனஃப். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. இவங்க சஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, இந்த பிள்ளை வந்து acted a lot of thing in that wedding quite weirdly அப்படின்னு. அதுதான் வந்து எனக்கு சந்தேகமாக இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன் உனக்கு யார் அப்படின்னு. அப்போ அவன் கண்டுபிடிச்சி சொல்கிறான், ஆக்சுவலி இது வந்து நான் காலேஜில் வந்து ஒன்றா படித்த பிள்ளைங்க தான். இதெல்லாம் ஒன்றா ஒரு ஸ்கூலில் படித்தது தான். இது ஹை ஸ்கூல் படிச்சிச்சுல, ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இதுவும் வந்து காலேஜ்க்கு வந்துச்சு. ஓகே ஸோ இது வந்து முதல்ல ஹை ஸ்கூல் இந்த காலேஜில் போனப்ப இந்த கேர்ள் வந்து இந்த காலேஜில் போச்சு. பட் தேர் நாட் வெரி க்ளோஸ் ஈவன் த காலேஜ் டுகெதர். பட் தேர் க்ளோஸ் வென் தேர் இன் ஹை ஸ்கூல். அந்த கேர்ளும் இந்த கேர்ளும் லைக் பேர் சொல்லணும். ஆக்சுவலி நான் ஒரு நம்பர் சொல்லிக்கிறேன். மேபி பிரைட் அண்ட் இந்த கேர்ளுக்கு என்ன பேர் கொடுக்கலாம்? ஜெனிஃபர், ரிச்சல். ஓகே ரிச்சல்னு வச்சுக்கிறேன். ஸோ ரிச்சல் வந்து சின்ன வயசுலேயே வந்து ஹை ஸ்கூல் வந்து கூட படிச்சவங்க. இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி அந்த காலேஜ்க்கு வந்துச்சு. பட் தேர் நாட் வெரி க்ளோஸ் இந்த காலேஜ். ஸோ ஆனால் வந்து ஹை பை பேசிக்காக அப்படி இருந்துக்குவாங்க. திடீர்னு ஒரு நாள் கல்யாணத்தில் வந்து இந்த மாதிரி அதுவும் வந்து பிரைட் மேட்டாக இருக்கும்போது they were a bit off la. I mean அவனுக்கு தெரியல, ஆனா அவனுக்கு பெருசா கேட்டுக்கல. மேபி they were quite close in the college இருந்திருக்கலாம் அப்படின்னு. இவனும் இந்த கேர்ளும் காலேஜ்ல தான் வந்து they became couple. என்ன தெரிஞ்சிருக்குன்னா இந்த கேர்ள் வந்து மேமாங் வந்து இந்த ரிச்சல் வந்து கான்ஃபெஸ் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ கதை எப்படி வருதுன்னா, ரிச்சல் வந்து got bullied by this bride since young வந்து got bullied. என்னன்னா அது என்னென்ன ட்ரீம் பண்ணுதோ அதெல்லாம் இது எடுத்துரும். ஸோ அது வந்து இந்த காலேஜ் போறேன்னு சொன்னிச்சுன்னா அதுவும் இந்த காலேஜ் தான் போகும். This bride is a red flag. She's a okay மேமாங் she's a bitch. மேமாங் அது வந்து அது 100% வந்து எல்லாருக்கும் தெரியும். She's a one fucked up character girl. ஆனா as people get older they changed. Slowly they will change. She became a super bitch la. No she tried to change. அது ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதோட பாஸ் மேமாங் அதோட பாஸ் வந்து
குவைட் அக்லிலா. ஓகே. ஸோ இந்த கேர்ள் வந்து ரொம்ப இஃபெக்டட் ஆயிருக்கு. ஸோ அது வந்து நிறைய வாட்டி வந்து கன்ஃபெஸ் பண்ணியிருக்கு, இதுகிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்கு, இந்த மாதிரி நான் இந்த பாய் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. யார் இது இப்போ கல்யாணம் பண்ண இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி இது ரெண்டு பேர் தான் ஒன்றா கிளாஸில் பேசியிருக்கேன், நான் ப்ரொபோஸ் பண்ணுவேன், அதெல்லாம் வந்து இது போய் சொல்லியிருக்கு. தென் ஷீ ப்ரொபோஸ்ட் இட். ஓ ஸோ இந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து நீ ப்ரொபோஸ் பண்ண வைக்க போறன்னா இன்னொரு கேர்ள் வச்சு ப்ரொபோஸ் பண்ண வைக்கணும். ஸோ ஒரு எங்கெல்லாம் யோசிக்கிற மாதிரி. அப்போ உனக்கு இன்னொரு கேர்ள் வச்சு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு போய் சொல்லு, அப்போ அந்த பொண்ணு என்கிட்ட ப்ரொபோஸ் பண்ணு. ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பிளான் பண்ணுவோம். உனக்கு பிடிச்சிருக்கா, சரி போ. இது நான் போட்ட பிளானே இல்ல. அதான் ரியாலிட்டி. அதான் ரியாலிட்டி. அந்த மூஞ்சி உனக்கு பிடிச்சிருக்கா, போ. இல்ல என்ன பர்சனல் அட்டாக் பண்ண மாதிரி இல்ல அது ஜெனரலா இந்த மூணு இல்ல நீ டக்குன்னு சொன்ன பத்தியா, அதான் பிடிக்கல. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் தெரியும், பிரைட் சைட்லாம் தெரியும், பட் தே ஆர் நாட் வெரி ஷோ அபவுட் இட்லாம். இது இவ்வளோ சீரியஸ் ஆகும்னு அவங்களுக்கு தெரியல. அப்போ இந்த கதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுப்பாடு தி சஸ்பெக்டட். ஏன்னா அந்த ரூம்ல காண போறப்ப அந்த பிள்ளை மயங்கி போனுச்சு சொன்னல, அந்த பிள்ளை இதுதான் ரிச்சல் தான் அந்த வீட்டில் ரூம்ல மயங்கி போனது. ஸோ தே ஆர் லைக் எப்படி வந்து நீ மட்டும் கரெக்டாக இருக்க, பட் அதுக்கான போச்சு. அண்ட் தென் ஷி இஸ் நாட் அ கிரேட் ஆக்டர் ஆல்சோ. தி மொமெண்ட் ஷி வேக் அப் ஷி இஸ் லைக் ஓ ஐ டோன்ட் நோ எங்க போச்சு, என்ன நடந்துச்சு. ஸோ தே லைக் ஸோ சஸ்பிஷியஸ் அபவுட் ஹர். பட் ஆனால் எடுத்ததும் சஸ்பெக்ட் பண்ண முடியாது என்ன ஆச்சுன்னு. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் அந்த அக்கா தான் ரொம்ப சந்தேகப்பட்டு ஸோ ஷி செக் த பேக்ரவுண்ட் அண்ட் ஆஸ்க் அரவுண்ட். தென் ஷி ஃபவுண்ட் அவுட் திஸ் இன்ஃபர்மேஷன். அப்போ தான் அவனுக்கு இந்த விஷயம்லாம் அவன் போய் ரிசர்ச் பண்ணும்போது தென் ஹி ஆஸ்க்ட் அரவுண்ட். தென் இவன் போயிட்டு அந்த பிரைட் கிட்ட போய் கேட்கும்போது அதுவும் சொல்லியிருக்கு, ஆமாம் நான் வந்து ஸ்கூலில் வந்து ரொம்ப பூலி பண்ணுவேன். அது கன்ஃபெஸ் பண்ணிடுச்சு. அதுக்கு தான் உன்னை பிடிச்சிருந்துச்சு, நான் தான் வந்து நடுவில் பூந்தேன், அதெல்லாம் வந்து எல்லாம் ஓப்பனாக சொல்லிடுச்சு. பாரு இது நடுவில் பூந்து cheated on him. அந்த பிள்ளையே நல்லா வந்திருக்கோம்ல, ரெண்டு பேரும் தண்ணி வந்திருப்பாங்களே. இது நடுவில் பூந்து இவனை உடச்சி அந்த பிள்ளையை உடச்சி தென் இவன் போயிட்டு அந்த கேர்ளை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான், ரிச்சலை. இவன் அண்ட் மீட் ரிச்சல் alone and then he said that நான் இந்த விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அவன் ப்ராமிஸ் சொல்லுவான், அது வந்து அது ட்ராமா பண்ணியிருக்கு. ஓ ஆமாவா இப்படியா தெரியலையே அப்படிலாம் சொல்லியிருக்கு. அவன் சொல்லியிருக்கான் எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்ன பண்ணுறது சாலி, நான் ஒரு விஷயம் உனக்கிட்ட கன்ஃபார்ம் பண்ண தான் வந்தேன், இதில் நீ வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கியா, இதில் வந்து உனக்கு சம்மந்தம் இருக்கா அந்த விஷயத்தில், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, பி ஆனஸ்ட் வித் மீ. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அண்ட் தென் மந்திரவாதியும் வந்து ஒரு விஷயம் வந்து இதில் யாரோ வந்து தான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் ஐ டோன்ட் பிலீவ் இன் திஸ் பட் அண்ட் yet இதெல்லாம் வந்து ஒரு லிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி ஐம் நாட் அக்யூசிங் யூ, பட் அப்படி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. ஏன்னா இப்போ வந்து இவென்ச்சுவலி வந்து அப்படி தான் எல்லாருக்கும் சந்தேகமாக இருக்குது. ஐம் ஜஸ்ட் புட்டிங் வேர்ட். அப்போ அது வந்து கொஞ்ச நேரத்தில் அழுதுட்டு இமோஷனலாக சொல்லியிருக்க ஒரு விஷயம். இப்போ வந்து உனக்கிட்ட தெரிஞ்சிருக்கும் இந்நேரம் என்ன உண்மைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சிட்டோம் நீ என்கிட்ட கேட்கறது வந்து எனக்கே புரியல அப்படின்னு. ஷீஸ் அ பீச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது என்ன மாதிரி கேர்ள்னு உனக்கு தெரியாது, அது எத்தனை பேர் சீட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னை வச்சுக்கிட்டே உன்னை ஃபோனில் கால் வச்சுக்கிட்டே எத்தனை பேர் சீட் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியும். அது எத்தனை பேர் வந்து போயிருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ why in this world that everybody fall for bad person? மங்காத்தா தீம் போடுறாங்க. ஏன் வந்து அதோட இது வந்து so frustrated. நான் வந்து ஒழுங்கா இருக்கேன், நான் வாழ்க்கையில நல்லா கடைபிடிச்சு நல்லா வாழ்க்கிறேன், எனக்கு கெட்டதெல்லாம் நடக்குது. உனக்கு வந்து நல்லது இந்த மாதிரி வந்து நல்ல மாப்பிள்ளை நல்ல வாழ்க்கை நல்ல இது, ஆனா வந்து நல்லா வாழ தெரியல. ஸோ இட்ஸ் நாட் ஃபேர் ரைட். அவனுக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியல. லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சிச்சுவேஷன், ஆனா இது இவ்வளவு தூரம் கோ த்ரூ பண்றதுக்கு வாய் நீ வந்து யாராவது கேட்க போறாங்களா, நம்ப போறாங்களா? The only lesson is being good doesn't get you anywhere. ஆமா, இத டிராகன் படத்துல சொல்லிருப்பான். So she feel like she got frustrated. அவன் வந்து try to அது வந்து என்னன்னா அத பத்தி அவன் திருப்பியும் நல்லதா தான் பேசிட்டு இருக்கான். So she feel like I'm done this அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்ட உளுந்துட்டா ஒரு தடவை உளுந்துதான். நான் வந்து அப்படிலாம் இல்ல, ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா மயிறு சத்துனோ கட்ட கல்பிட்டே இருப்பேன். நெவர் ஹர்ட் மூமெண்ட். அஜித் குமார் நெவர் ஹர்ட். அது நம்ம அது இன்னும் 10 ஃபோன்ல இருக்கும்போதே 10 ஓட்டிட்டு இருக்கு. அதை நம்ம விட்டுட்டு போயிடணும். நாங்கெல்லாம் ஓட்டதான் நினைப்போம். அதான் ஓட்டதான் நினைப்போம். இப்போ நீ சொன்ன டயலாக் உனக்கு நான் சொல்றேன்,
அந்த மாதிரி நடிச்சு 2 பேரும் வந்துட்டு என்ன நினச்சுன்னு தெரியுமா என்னாச்சு அந்த பொண்ணு என்ன நினைச்சு தெரியுமா நான் தான் சொன்னேன்ல திருப்பி சேர்த்து வை மச்சான் அப்படியும் நான் மாமா தான் பண்ணுவேன் எனக்கு. ஸோ இது கிளம்பிடுச்சா கிளம்பிட்டு இது வீட்டுக்கு போயிடுச்சு தென் ஒரு 1 to 2 weeks later நியூஸ் வருது ரீச்சல் சூசைட் அண்ட் தென் what happened was groom and the bride இருக்குல got into worse condition. She got paralyzed. அது வந்து என்ன பண்ணாலும் ஒண்ணுமே செய்ய முடியாத அளவுக்கு இதாயிடுச்சு. தென் டாக்டரும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன கண்டிஷன் தெரியல, ஸ்டில் மிச்சம் இல்லாமல் அப்படியே இருக்கு. தென் they like maybe emotionally she went through more deep என்ன சொல்லுவாங்க டீப் ஸ்டேட் பண்ணதால மேபி she got mental trauma அந்த மாதிரி brain death அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு. she mentally incapable. At this point அந்த மாதிரி தான் இருக்கு. லைக் அதாவது கண்ணு சுமத்த முடியும், பட் ஷீஸ் லைக் இன் பேரலைஸ் ஸ்டேட், ரைட்? ஓ எனக்கு தெரியும், வசூல் MBBSல அந்த மாதிரி சம்திங் லைக் தட். ஓ ஆனந்தராஜ் சன்லைட் கொடுக்கணும் டெய்லி. ஆனந்தே இதுதான் இங்க கடவுள் சொல்றான் பாரு, ஆனா நம்பலாம். கடவுள் இல்லன்னு சொல்றான் பாரு, அவனையும் நம்பலாம். நான் தான் கடவுள் சொல்றான் பாரு, அவனை மட்டும் நீ நம்ப கூடாது. அது பொண்ணு ஏதாச்சும் சம்மந்த பொண்ணு இருக்கா? வாட் இஸ் மாமே? தென் எகெயின் இவங்க வந்து வேற சாமியார் கூட்டு வந்திருக்காங்க, வேற மந்திரவாதி கூட்டு வந்திருக்காங்க. தட் மந்திரவாதி வந்து ஏன்னா தெரிஞ்சு வச்சு போல மந்திரவாதி செஞ்சு விடுறான்னு வேற மந்திரவாதி கொண்டு வந்து அவன் வந்து சொல்லி he came and check, he said அந்த கேர்ள் வந்து மேமாங்க வந்து ஒரு ஜின்னோட வேல்பாடு தான் பண்ணியிருக்கு. ஸோ ஹவ் எப்படின்னு அந்த மந்திரவாதி டோல்ட் இந்த பிளான்லாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு. கல்யாணத்துக்கு வரும்போது she would have probably அதோட ரத்னம் எடுத்திருக்கணும். அது he saying that இந்த மாதிரிலாம் வந்திருக்கோம், அந்த இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு. someone said that yes I witnessed it, அதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ரத்தம் வந்துச்சு, அப்படிலாம் இதெல்லாம் வந்திருக்கும், அப்போ இந்த சிம்டம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிம்டமா அதை சொல்றாங்க. சொல்லும் போது தென் தி லைக் ஓகே அப்போ இதெல்லாம் வந்து இந்த செய்வனால தான் இந்த கேர்ள் தான் வந்து அந்த கேர்ளை பூக்கா பண்ணி அந்த இடத்து வீட்டில் வந்து அமுச்சு விட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அது கேர்ள் தான் பண்ணியிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருச்சு. தென் அந்த கேர்ள் வந்து ஒரு என்ன பண்ணிருக்குன்னா ஜின்னு கிட்ட ஃபைனல் ஸ்டேஜா வந்து என் உயிர் எடுத்துக்க, அதுக்கு பதிலாக அந்த புள்ளியை உயிர் எடுத்துரு அப்படின்னு. Wow, fuck me man, she literally went just like if I'm going down you all are going down with me. Correct. அந்த மந்திரவாதி என்ன சொல்றாங்கன்னா her body is here, ஆனா அதோட ஸ்பிரிட் வந்து ஸ்பிரிட் வேர்ல்ட்ல காண போயிடுச்சு அப்படின்னு. The bitch met her match. The spirit is taken away. இப்போ அது இருக்கிறது உடம்பு மட்டும் தான். பெட்டர் kill her அந்த மாதிரியான ஸ்டேட்ல தான் அது இருக்கு. Because it's very hard to save her அப்படின்னு சொல்லிட்டாங்க. Then அவங்கள he don't know what to do. அவன் ஜாக பண்ணிட்டு இருந்தான் அப்பயும். up to 2 years he was taking care of her and then that on the 2 years அது வந்து உடம்பெல்லாம் சுருங்கி போய் ஒரு இடத்துல அதிசத்துருச்சு. ஆக்சுவலி மேபி ஒரு 10-15 வருஷம் இந்த நான் முன்ன இந்த கதை கேட்டேன்னா ஐயோ பாவம் அப்படி இருக்கும். இப்போ நீ தான்டா பாவம். But he was really in love with her. That's the one thing truth about. But she cheated on him. He's like still fine அந்த மாதிரி இருக்கான். என்ன பண்றது? ஏதாவது ஜோக் பண்ணிருப்பான். ஐயோ வீட்ல சைவர் இல்லையே. எவ்வளவு I think in our entire episode that was the darkest joke ever. உனக்கு புரிஞ்சா அவன் வெஜிடேரியன் மாதிரி லேடிஸ் ஃபிங்கர் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. So yeah anyway ஸோ அவ்வளோதான். அந்த கீரா ஜின்னு தான் சேவ் பண்ணிருக்கலாம். அந்த ஜின்னு வந்து என்ன பண்ணிருச்சுன்னா பிகாஸ் அது அவதான் அந்த உயிர் கொடுத்துட்டால இட் ஹேஸ் டு டூ த ஒர்க் த மாஸ்டர். அது வந்து யாரை போய் பார்த்துச்சு எந்த மந்திரம் பார்த்துன்னு தெரியல. ஸோ ஷி அது ஒரு ஃபார்ச்சுனையும் லாஸ் பண்ணி பேசிக்கலி ஷி கிவ் ஹர் லைஃப். ஏன்னா தெரிஞ்சிச்சு என்ன பண்ணாலும் அந்த மட சாம்பிராணி வந்து போக மாட்டான் இவன் வந்து அதோட. So basically she gave her life to save this fellow's life. No, she feel like bad people shouldn't win. She feel like எதுக்கு வந்து கெட்டவங்க நல்லா வாழ்றாங்க, நான் எதுக்கு சாவணும். அது வந்து எனக்கு சின்ன வயசுல எவ்வளோ அதனால emotionally she got so much of insecurity. அது வந்து ஒரு லைஃப் ஃபுல்லா வந்து she lost everything because of her. Fuck, she just killed the guy. Just by she basically suicide bomber la. She's basically suicide bomber. Yeah. So அது வந்து பண்ணி அது obviously அவரோட லைஃபும் So did the guy get married again? அது தெரியல எனக்கு அது அதோட தான் பிடிக்கும். Actually the girl, right? Imagine how much she has to bully this girl in order to make her life. இந்த மாதிரி லைக் உச்சக என் உயிர் போனா கூட பரவாயில்ல அதுவும் போணும். நீ அப்பனா நீ வந்து அந்த girl வந்து கொஞ்சம் பண்ணல ரொம்ப பண்ணிருக்குன்னு அர்த்தம். I think she need just she will humiliate in front of them. Yeah, அந்த மாதிரிலாம் நடக்கும். the business is like very sorry. I've met some people like that. Like I've known some people like வந்து தனியா சொல்றேன் யாருன்னு. ஆனா வந்து I met some people who they will buy you
நீ போய் ஃப்ரெண்டா இருந்துற, பணக்காரனா அவன் பணக்காரன் தான், ஃப்ரெண்டா இருந்துரு அவன் பணக்காரன், உனக்கு ஒரு மேக் வேணுமா, லேப்டாப் வேலை செஞ்சு போய் உனக்கு உடனே போய் ஒரு மேக் புக் ப்ரோ வாங்கி கொடுத்தான். ஆனா அது ப்ரிப்பேர்ட் அவன் அடிமையா வைப்பான். லைக் வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து சப்பாத்தெல்லாம் தொடக்க சொல்லுவான். பொண்ணுங்க கிளப்புக்கு போவாங்க, என் சப்பாத்து தொட, அவனை பிடிச்ச பொண்ணு முன்னாடி அவன் செய்ய சொல்லுவான். ஆக்சுவலி நானும் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி நடந்திருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். The thing is right, இந்த மாதிரி ஆளுங்க வந்து உண்மையில இன்ஃப்ரான் பார்க்கும்போது எல்லாரும் நம்புவாங்க அவன் உண்மையில நல்ல மனுஷன். லைக் இன்ஃப்ரான் எவ்ரிபடி they will know he is a perfect guy. நீ வந்து நல்லவனா இருக்கு தெரியுமா, நீ தான் வந்து அவங்க கண்ணுக்கு பார்க்கும்போது ஒரு ஜெலஸ் பிடிச்ச ஒரு கெட்ட ஃப்ரெண்டா தெரியும். அவங்க கண்ணுக்கு வந்து இப்படி தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து அப்படிதான் அவங்களை போர்ட்ரேட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அப்படிதான் அவங்க காமிச்சிக்கிறாங்க. ஓ, இந்த மாதிரி நிறைய பேர் தெரியும். இப்ப யாரு கண்டுபிடிச்சிங்க? என்ன டெட்பூல் மாதிரி ஃபோர்த் வால் பிரேக் பண்ணிட்டு சொல்லி லிப் சீக்ல கண்டுபிடிக்கலாம் யார் பேர் சொன்னான்னு. அவன் சொல்றது பார்த்தா அவன் சர்க்கிள் இருக்கு எல்லாமே அந்த மாதிரி காமிக்கிறான். அவன் சர்க்கிள் நம்மளும் அவன் அதான் இல்ல இது வந்து ஒரு பேர் நான் சொன்னேன், கண்டுபிடிக்க நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஆனா நான் வந்து ஜெனரலி ஐ சீ லைக் நான் வந்து நேரடியே பார்த்துருக்கேன். நான் ரொம்ப நேரடியே பார்த்துட்டு ஓ இந்த மாதிரி கூட இருக்கே. ஸோ how do you handle it? நான் தான் அவன்கிட்ட தனியாக சொன்னேன். ஓ ஓகே ஓகே அவன்கிட்ட தனியாக சொல்லியிருக்கேன்ல, நடந்திருக்கு. நான் அப்புறம் அவன்கிட்ட சொல்கிறேன், அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அவன்கிட்ட சொன்னதில்லை. ஆனால் அந்த நேரத்தில் வந்து அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதில்ல. நான் எப்படி தருவா ஓகே ஆக்சுவலி இது ஐ டிடன்ட் திங்க் இட் வாஸ் சம்திங் அன்டில் லைக் ஒன்லி ரீசன்லி. ஆமாம்ல இதெல்லாம் நடந்திருக்குல, நம்ம தான் ஒரு எஸ்பியாக இருந்திருக்கோம். you are not alone my friend. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லுவேன், சில நேரத்தில் இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டேன்னு என்னை வந்து கால் மீ அவுட்னு சொல்லுவேன். பிகாஸ் ஆஃப் தட். நான் வந்து என்னன்னா எனக்கு கான்ஃபரன்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். லைக் ஐ லைக் டு டாக் இன் ஃப்ரண்ட். லைக் யாராக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி சுச்சுவேஷன் இல்லை, ஐ வுட் லைக் டு டாக். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தவங்க பண்ணுறாங்களா உடனே எனக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது. பட் நான் கொஞ்சம் மனசில் வச்சு யோசிச்சு ஐ வில் ஃபைண்ட் அ டைம், ஐ வில் டாக் டு தெம். ஓகே த டே யூ டிட் திஸ் திங் டு மீ அண்ட் ஐ ஃபீல் லைக் சம்திங் ராங். why is that I am being treated this way? இப்போ டேபிள் இஃப் டர்ன் டு யூ அதர் சைட், how would you feel? அப்பெல்லாம் நான் வந்து கான்ஃபரன்ட் பண்ணுவேன். எப்போதும் நான் அந்த மாதிரி யூஸ்வலாக கேட்பேன். அப்படி அந்த ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இம்பார்ட்டனே இல்லை, நான் ரொம்ப கேட்க மாட்டேன். பட் இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்னா வந்து ஐ வில் வாண்ட் டு நோ, பிகாஸ் ஐ வாண்ட் டு கீப் லாங் டேர்ம். ஒரு லாங் டைம் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு போயிட்டு நான் இதெல்லாம் பேசாட்டி நான் லைஃப் ஃபுல்லாக இதை வந்து டாலரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ எனக்கு தேவையில்லை இது. So that's why I wanted to confront. So time spend பண்றமே தான். Every time why would I need to feel uncomfortable be with you, right? Anyways இந்த வாரம் எபிசோட் கொஞ்சம் சுவாரஸ்யமா போச்சு. கிறிஸ் உன் கதை கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்கு. இப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி கதை வச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த 2 வாரமா நான் அந்த மாதிரி கதை கொண்டு வரல. எனக்கு அந்த போன 2 வார கதை வந்து எனக்கு அவ்வளவு சுத்தமா இல்ல. பட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்ல. பட் ஆனா அது பாக்கும்போது ஓகே இப்ப கிடைச்ச கதை இவ்வளவுதான் நான் சொன்னேன். இல்ல எந்த அளவுக்கு பயங்கரமா உனக்கு பிஜிஎம் சொந்தமாவே போட்டான். ஆமாவா, இடி மின்னல் அடிச்சு செல்வ எடி பண்ணும்போது என்ன இந்த கட்டத்துல நான் போட வேண்டியதுல தனியா வந்திருக்கேன் அப்படி இருப்பாங்க. எனிவேஸ் தேங்க் யூ ஸோ மச். இந்த வாரம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோட். மறுபடியும் சொல்றேன், பாய்ஸோட வந்து ஒரு தெளிவு வந்திருக்கு, போய் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க நல்லா நடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, நல்லா நடிக்கலன்னா சொல்லுங்க, சத்தியமா அது இன்னும் பயங்கரமா சொல்லுங்க. ஷேர் பண்ணி என்னை டேக் பண்ணுங்க, இந்த மாதிரி நடிச்சிருக்கான் அந்த மயிராண்டி, நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்றேன். இது என்னமோ வன்மத்தை சொல்ற மாதிரி. இல்ல நீ இப்ப யோசிச்சு பாரு, நம்மள பிடிச்சவங்க வந்து நம்ம அவ்வளவா நல்லா பண்ணிருக்கீங்க அதோட போயிருவாங்க. ஆனா பிடிக்காதுங்க, இவனை வந்து எனக்கு பிடிக்கல, அதே மாதிரி என்னை சுத்திங்களுக்கும் இவனை பிடிக்க கூடாது அந்த மாதிரி. அது நீ அவங்க டிஎம்ல போய் சொல்லலாம் கீழே என்னை டேக் பண்ணி சொல்லுங்க, அப்பதான் அவங்கள துப்ப முடியும். ஏன்டா மயிர் மாதிரி நடிச்சிருக்கீங்க, என்கிட்ட துப்புறாங்கடா அந்த மாதிரி சொன்னாதான் ஹேட்டர்ஸ் are more loving towards you compared to lovers. பட் இதை நீங்க மாத்தணும்னா, எங்களை பிடிச்சிருக்குன்னா நீங்க வந்து எங்களை பத்தி கூட வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க, பேசுங்க. எங்களை பத்தி கொஞ்சம் நல்லா பேசுனீங்கன்னா இல்ல ஒண்ணு எங்களை பத்தி கொஞ்சம் பேசினா கொஞ்சம் ஜாப் எக்ஸ்ட்ரா கிடைங்க. என்ன கெஞ்சி கேக்குறா? இல்ல உங்க 2 பேரும் தான் இருக்கு, எனக்கு எதுவுமே வர மாட்டேது. வரண்டா இல்ல எனக்கு என்னன்னா ஆசனா, இந்த பாட்காஸ்ட் வழியா நீங்களா பெருசாயிட்டு படம்லாம் நடிச்சு உங்க கால் ஷீட் கிடைக்கும் போது எனக்கு படம் எடுக்கணும். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பெரிய ஸ்டார்ஸோட பண்றேன்னு. இல்ல நாங்க பேசி வச்சிருக்கோம், ப்ரொடியூசர்லாம். எங்க தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான், அவன் டைரக்டிங் பண்ணுவாப்ல. நீ பேசுற மாதிரி அவனுக்கு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி நீங்க வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். சார் தான் பேசியிருக்காரு. இல்ல நீங்களாம் மனசு வச்சா. ஸோ எனிவேஸ் இது வருது. அதே நேரத்துல இருந்து உங்க கதை இருந்துச்சுன்னா சப்மிட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஐ நோ ஐ மீன் US, but don't worry.
the next week's episode also will be out very very soon. நான் வந்து இந்த எபிசோட்ல ஷூட் பண்ணிட்டு தான் கிளம்புறேன். ஸோ ஸ்டோரி தட எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒரு வாரத்திலேயே 4 எபிசோட் ஷூட் பண்ணுங்க. நாங்க செத்துருவோங்க. அடுத்த வாட்டி நான் ஒன்று பண்ண போறேன். ஹோட்டல்ல அதை வாங்கி வைப்பாங்க தெரியுமா, சூனிய பொம்மை. அதுக்கு மைக்கு மட்டும் நீ உன்னோட வாழ்க்கை அனுபவம் சொல்லு, நான் கொஞ்ச நேரம் உட்காந்து உனக்கு அட்லீஸ்ட் 2 கதைனாச்சும் இருக்கும். ஆனா இந்த வாரம் தான் நம்ம வந்து 4 எபிசோட் ஷூட் பண்ணியிருக்கோம். ஆமா, 4 பேக் டு பேக் ஷூட் பண்ணி பாருங்க நம்ம. Anyways, thank you so much for watching. My name is Jivan. I'm Davi Punan. And I'm Krish. Catch you on the next one. Ciao.